بسم الله الرحمن الرحيم. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா மனிதர்களாகிய நமக்கு பல்வேறு பருவங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அவன் பிறக்கும் பொழுது ஒன்றுமே தெரியாத குழந்தையாக அவன் பிறக்கின்றான். பிறகு தன்னுடைய சிறுமை பருவத்தை அடைகின்றான். அடுத்து இளமை பருவத்தை அடைந்து அதன் பிறகு அவன் முதுமை பருவத்தை அடையக்கூடிய நிலையெல்லாம் நாம் அன்றாடம் பார்த்து வருகின்றோம். இப்படிக்கு மனிதனுக்கு பல்வேறு பருவங்களை அவன் கடந்து சென்றாலும் அவனுடைய வாழ்க்கையில் திருப்பு முனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பருவம் என்பது இந்த இளமை பருவம்தான். இளங்கன்று பயமறியாது என்று சொல்வார்கள். இந்த இளமை பருவத்திலே உடல் ஆரோக்கியத்திலே எந்த விதமான தவறை செய்வதற்கும் மனிதன் பயப்பட மாட்டான். ஒரு அறிஞர் கூட சொல்வார், இளமை பருவம் என்பது ஒரு மட்பாண்டத்தை செய்யக்கூடிய குயவனின் கையில் இருக்கும் களிமண்ணை போன்றதாகும். மண்பானைகள் செய்யறாங்க பாருங்க, மண்பானைகள் செய்வதற்கு களிமண்ணை பக்குவப்படுத்தணும். அந்த களிமண்ணை என்ன ஷேப்ல நாம செய்யறோமோ அவ்வாறு செய்த பிறகு அது பானையாக மாறிவிட்டால் திரும்ப வேற சைஸுக்கு மாற்ற முடியாது. அவன் எந்த சைஸ்ல அவன் பானையை செய்கிறானோ அந்த சைஸ்ல தான் அந்த பானை உண்டாகும். அதுபோன்று இளமை பருவம். இந்த இளமை பருவத்திலே ஒருவன் எப்படி உருவாக்கப்படுகிறானோ, எதை ஒருவன் போதனையாக பெறுகிறானோ அதுதான் அவன் மரணம் அடையும் வரை பெரும்பாலும் இருக்கும். இது ஒரு பழமொழிக்கு சொன்னாலும் பெரும்பான்மை விஷயத்தில் என்ன செய்து ஒத்து போகுது. அப்படிப்பட்ட ஒரு பருவம் இந்த இளமை பருவம் என்பது. நாம் திருமறை குர்ஆனை ஆய்வு செய்து பார்க்கும் போது அல்லாஹ் தஆலா பல்வேறு நபிமார்களை இந்த இளமை பருவத்தில் தான் அல்லாஹ் அனுப்பியிருக்கின்றான். எந்த நபிமார்கள் எதிரியை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய சமுதாய புரட்சியை உண்டாக்கினார்களோ, எந்த நபிமார்கள் மிகப்பெரிய ஆட்சி மாற்றங்களை கொண்டு வந்தார்களோ அந்த நபிமார்களின் வரலாறுகளை எல்லாம் நாம் படித்து பார்க்கும் பொழுது அவர்கள் பெரும்பாலும் இளமை பருவத்தில் தான் அவர்கள் நபியாக ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த புரட்சியை பற்றி, அவருடைய மன உறுதியை பற்றி நாம் பல்வேறு உரைகளில் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன், இப்ராஹிம் என்கின்ற தனி மனிதர் ஒரு சமுதாயமாக திகழ்ந்தார். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனி மனிதனாக இருந்து ஒரு சமுதாயம், ஒட்டுமொத்த சமுதாயம் திரண்டு எந்த காரியத்தை சாதிக்க முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமுதாயம், ஒரு தனி மனிதனாக இருந்து சாதித்து காட்டினார்கள். அந்த இப்ராஹிம் நபியுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை நாம் புரட்டி பார்க்கின்றோம். திருமறை குர்ஆனிலே பார்க்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய வீரதீர செயல்களை எல்லாம், இணை வைப்பிற்கு எதிரான காரியங்களை எல்லாம் இளமை பருவத்தில் தான் அவர் செய்திருக்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாற்றிலே மிக தீரமான ஒரு காரியமாக நாம் எதை சொல்லலாம்? தன்னுடைய சமுதாய மக்கள் வணங்கக்கூடிய கற்சிலைகளை, அவை மூட நம்பிக்கை, கற்களுக்கு எந்த விதமான சக்தியும் கிடையாது என்பதை உணர்த்துவதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சிலைகளை உடைக்கின்றார்கள். சிலைகளை உடைத்துவிட்டு பெரிய சிலை மட்டும் என்ன செஞ்சிடறாங்க, விட்டுறாங்க. மக்கள்லாம் திரும்பி வந்து கேட்கிறாங்க, மன் ஃபஅல ஹாதா பி ஆலிஹத்தினா இன்னஹு லமினல் வாலிமீன், நம்முடைய கடவுள்களை இவ்வாறு செய்தவன் யார்? அவன் மிகப்பெரிய அநியாயக்காரனாகத்தான் இருப்பான் என்று மக்கள் எல்லாம் பேசும்போது மக்கள் இன்னொரு சாரர் பதில் சொல்றாங்க, காலு சமிஅனா ஃபதன் யذ்குருஹும், அவர்கள் ஒரு இளைஞனை பற்றி பேசுவதை நாங்கள் செவியேற்றிருக்கின்றோம். யுகாலு லஹு இப்ராஹிம், அந்த இளைஞனுக்கு இப்ராஹிம் என்று சொல்லப்படும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சிலைகளை தகர்த்தெறிந்தார்களே சமுதாய மக்களுக்கு உணர்த்துவதற்காக, அந்த காலகட்டத்தில்
அவங்க எந்த பருவத்தில் இருந்தார்கள் அல்லாஹ் அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்ராஹிம் தான் உடைச்சான்னு அல்லாஹ் சொல்லிட்டு போலாம். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா எந்த ஒரு வார்த்தையும் அல்லாஹ் வீணாக அல்லாஹ் பயன்படுத்தவில்லை. நமக்கு அதுல படிப்பினை இருக்கிறது. அப்ப அல்லாஹ் சொல்லும் போதே அந்த மக்கள் பல வார்த்தைகளை பேசி இருக்கலாம். அல்லாஹ் எந்த வார்த்தை எடுத்து சொல்கின்றான்? அந்த மக்கள் பேசிய அந்த வார்த்தை காலு சமிஅனா ஃபதன், நாங்கள் ஒரு இளைஞரை பற்றி செவியேற்றோம், அவருக்கு இப்ராஹிம் என்று சொல்லப்படும் என்று சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இளமை பருவமாக இருக்கும் பொழுதுதான் இந்த வீரமான காரியத்தை செய்திருக்கின்றார்கள். அதுபோன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன் என்கின்ற அந்த கொடுங்கோல் மன்னனை எதிர்த்து அவர்கள் மிகப்பெரிய ஒரு சமுதாய புரட்சி செய்தார்கள். அந்த மன்னனை எதிர்த்து நின்றார்கள். அவனை யாரும் எதிர்க்க முடியாது. அப்படிப்பட்ட சர்வாதிகார மன்னனாக இருந்தான். அந்த ரப்புக்குமுல் அலா, நான் தாண்டா மிகப்பெரிய கடவுள், எனக்கு மேல எந்த கடவுளும் கிடையாது, இந்த ஆறுகள் என் காலடியில் ஓடுகிறது என்றெல்லாம் ஆணவம் பிடித்த அந்த ஃபிரௌனை எதிர்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கு அனுப்பப்படுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா மூசா நபியை எந்த வயது நபியா தேர்ந்தெடுக்கின்றான்? சூரத்துல் யூசுப் என்கின்ற அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வலம்மா பலக அஷுத்தஹு, சூரத்துல் கஸஸ் என்கின்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், வலம்மா பலக அஷுத்தஹு வஸ்தவா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இளமை பருவத்தை அடைந்து அவர் ஒரு நல்ல பக்குவ நிலையை அடையும் போது ஆத்தைனாஹு ஹுக்ம வ இல்மா, அந்த மூசாவிற்கு நாம் ஞானத்தையும் கல்வியையும் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுத்தது இளமை பருவத்தில் தான். அவர்கள் செய்த சமுதாய புரட்சியை நாம் பார்க்கின்றோம். அதுபோன்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக ஆக்கப்பட்டதை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். சூரத்துல் யூசுப் 12வது அத்தியாயத்திலே 22வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வலம்மா பலக அஷுத்தஹு, அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாலிப பருவத்தை அடையும் பொழுது ஆத்தைனாஹு ஹுக்ம வ இல்மா, அவருக்கு நாம் ஞானத்தையும் கல்வியையும் கொடுத்தோம், அவரை நாம் நபியாக தேர்ந்தெடுத்தோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நம்ம திருமறை குர்ஆன்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இளமை பருவம் 40 வயதாக இருக்கும் பொழுது, 40 வயதுக்கு இளமை பருவம் தான், அந்த வாலிப பருவத்தில் இருக்கும் பொழுதுதான் அவங்க செய்யப்படுறாங்க, நபியா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்ப பல்வேறு நபிமார்கள் அவங்க இளமை பருவமா இருக்கும் போது என்ன செய்றாங்க? நபியா தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள். என்ன காரணம்? இந்த இளமை பருவம் தான் இறைவனுடைய கொள்கையை எந்த கொள்கையா இருந்தாலும் அந்த கொள்கையை நிலைநாட்டுவதற்கு உகந்த ஒரு பருவம், ஏற்ற கொள்கையை பிரச்சாரம் செய்வதற்கு சரியான ஒரு பருவம். இந்த பருவத்தில் எதையும் நாம சாதிக்க முடியும். இன்றைக்கும் பாருங்க, காஷ்மீர்ல இந்திய ராணுவத்தை எதிர்த்து கற்களை வீசக்கூடிய மக்கள் யாருன்னு பார்த்தா இளைஞர்களாக தான் இருக்கிறாங்க. அறிவு ரீதியா சிந்திச்சு எதை வீசணும், அதாவது கல்லை எடுத்து வீசுவது ஒரு துப்பாக்கி முன்னிலையில் கல்லை எடுத்து வீசுவது சரியான வழிகாட்டுதல் கிடையாது. அதை எப்படி எதிர்க்க வேண்டும் என்பதற்கு மற்ற வழிமுறைகள் இருக்குது. இருந்தாலும் எதிரி கையில் துப்பாக்கி தான் என்ன செய்றாங்க? இளைஞர்கள் கல் எடுத்துட்டு போறாங்க. பலஸ்தீன் நீங்க போய் பார்க்கலாம், பலஸ்தீன் போட்டோக்கள் நம்ம பார்க்கிறோம். எதிரியை எடுத்து யார் நிக்கிறாங்க? இளைஞர்கள் தான் நிக்கிறாங்க. தாலிபான் சொல்றோம் பாருங்க, அந்த தாலிபான் என்ன அர்த்தம்? மாணவர்கள், மாணவர் படை, அதுதான் தாலிபான் நம்ம என்ன சொல்லி காட்டுறோம். அப்ப உலகளாவிய அளவில் பலவித பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, தியாகங்களா இருந்தாலும் சரி, போராட்டங்களா இருந்தாலும் சரி, இந்த போராட்டங்களை முன்னெடுத்து செல்லக்கூடியவர்கள் இளைஞர்கள் தான். இளைஞர்கள் நினைத்தால் சாதிக்க முடியும் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு இஸ்லாமிய இளைஞன் அவன் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? எல்லா நபிமார்களும் எதற்காக அவர்கள் இளமை பருவத்திலே பாடுபட்டார்கள்? இந்த ஓரிரை கொள்கை தான் நம்ம கொள்கை என்று அவன் விளங்கி வைத்ததற்காக. இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய பழக்கத்தை மாற்ற வேண்டும், மற்ற சமுதாயத்தோடு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், எல்லா கல்ச்சரையும் கொண்டு வரணும், தங்களுக்கென்று அவங்க செய்யக்கூடாது, ஒரு கல்ச்சர் நாகரிகத்தை வைத்துக் கொள்ளக் கூடாது என்றெல்லாம் சொல்கிறார்கள். எதற்காக? நாம அல்லாஹ் வணங்குறோங்கிற காரணத்துக்காக தான், நாம சிலை வழிபாட்டை வெறுக்கிறோம் என்கின்ற காரணத்திற்காகத்தான். நம்ம சமுதாயம் அதுல இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த காரணத்துக்காக தான் என்ன செய்யறான்? நம்ம எதிரியாக பார்க்கிறான். மற்றவங்க எதிரியாக பார்ப்பது கிடையாது. கிறிஸ்தவ சமுதாயத்தில் அவ்வளவு எதிர்ப்பு இருக்காது. இந்த பாஜக RSS ஏன் இருக்காது? அவனை எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்றாங்க. ஏசப்பா இயேசு சாமியே பேரை மாத்திக்கிட்டான். நீ உன் வீட்டுல முருகன் சாமியை வச்சுக்க,
இயேசு சாமியை வச்சுக்க, உன் வீட்டுல நீ வந்து முருகனை வணங்கிக்க. நம்ம அப்படி விடுவோமா? முஸ்லீமா வந்தா எல்லாத்தையும் விட்டுட்டு வா. எந்த முஸ்லீமாவது நீ வந்து முருகன் படத்தை வச்சுக்க, அல்லாவையும் வணங்க நாம சொல்லுவோமா? அப்படி சொல்லவே மாட்டோம். கிறிஸ்டின் எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, நம்ம ஆளுக்கு கூட கிறிஸ்தவ பிரச்சாரத்தை போன்று பண்ண வேண்டும், அது ஈஸி. அந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் மாதிரி பிரச்சாரம் பண்றதுக்கு பாருங்க, அது ஈஸி. யோசிச்சு பார்த்தா நம்ம மாதிரி பிரச்சாரம் பண்ண முடியாது. நீ கிறிஸ்தவ நாடாரா இருந்திருப்ப, அவன் சொல்றான், நம்ம முஸ்லீமோடு சொல்ல முடியுமா? நீ முஸ்லீம் தலித்தாரு, நீ முஸ்லீம் நாடாராரு, நீ முஸ்லீம் செட்டியாராரு, முஸ்லீம் பிள்ளையா, அவன் சொல்லிடுறான். நீ என் மனத்துக்கு சிலுவையை மட்டும் கழுத்துல போட்டா போதும். உன் வீட்டுல ஏசு சாமியை வச்சுக்க, முருகன் சாமியை வச்சுக்க, எல்லாத்தையும் வச்சுக்க, இதையும் சேர்த்து வச்சுக்க. நீ வந்து எந்த ஜாதகமா இருந்திருப்போம். இப்படி நம்ம சொல்ல முடியாது. நம்ம வந்தா மொத்தமாவா உண்மையான கொள்கையை ஏற்றுக்கொண்டு வா என்று நாம சொல்றோம். அப்ப கிறிஸ்தவ பிரச்சாரத்துக்கும் நம்ம பிரச்சாரத்துக்கு வித்தியாசம் இருக்குது. அவன் எங்கதான் செய்வான், போய் செய்வான். நம்ம எதை பார்ப்போம், கூட நிறைய கழுத விட்ட பெருசு கிடையாது. ஒண்ணு வந்தா என்ன செய்யணும், மாணிக்கமா இருக்கணும், முத்தா இருக்கணும், உண்மையிலே அல்லாஹ்வுடைய அடிமையாக செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அப்ப அந்த கிறிஸ்தவர்களுக்கு உள்ள எதிர்ப்பை விட இந்த இந்துத்துவ சக்தி கொண்டவர்கள் நாம எதிர்க்கப்படுகின்றோம். என்ன காரணம்? இந்த கொள்கை தான் காரணம். அப்ப அந்த கருப்பு கோயை இளைஞர்கள் அவங்க வந்து எங்களுடைய இறைவன் வானம் பூமியை படைத்தானே, அவன்தான் எங்களுடைய இறைவன், லன் நதூர மின் தூனிஹி இலாஹா, அவனை தவிர வேற எந்த இறைவனும் அழைக்க மாட்டோம். இங்கதான் மேட்ரு. அல்லாவையும் வணங்கன்னு சொன்னா எல்லாம் வணங்கிட்டு போறான். அல்லா சாமியை வணங்க பெரிய விஷயமா? எல்லாம் ஈஸியா வணங்கிட்டு போயிடுவாங்க. மற்ற எல்லா சாமியோடையும் அல்லா சாமியை வணங்கணும்னு சொன்னா பிரச்சனை கிடையாது. எங்க பிரச்சனை வரும், அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும் என்று சொன்னால்தான் உங்கள்ட்ட சகிப்புத்தன்மை கிடையாது, நீங்க குறுகிய வட்டத்தில் இருக்கிறீங்க என்று என்ன செய்து எதிர்ப்பு கிளம்பு. அப்ப அந்த இளைஞர்கள் சொன்னார்கள், அல்லாவை தவிர வேற யாரும் செய்ய மாட்டோம், அழைக்க மாட்டோம். அப்படி நாங்க சொன்னா, அல்லாவை தவிர வேற ஒரு கடவுளை போய் அழைக்கலாம்னு சொன்னா நாங்க வந்து ஒரு மோசமான கொள்கையை சொன்னவர்களாவோம். அவங்க தன் சமுதாயத்தை பார்த்து பேசுறாங்க. ஹாவுலாயி கௌமுன் அத்தகது மின் தூனிஹி ஆலிஹத்தன், எங்களுடைய இந்த சமுதாயம் அல்லாஹ்வை விட்டுவிட்டு வேறு கடவுள்களை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். லவ் யத்தூன அலைஹிம் பிசுல்தானின் பையின், இந்த சமுதாயம் அதற்கு ஆதாரத்தை கொண்டு வர வேண்டாமா? ஒரு தௌஹீத்வாதியா இருந்தா ஆதாரம் கேட்பான், என்ன சொன்னாலும் கேட்பான். குகைவாசிகள் கேட்டாங்க சமுதாய மக்களை பார்த்து, அடே அல்லாஹ்வை அன்றி நீ அவுலியாக்களை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றாய், மற்ற சிலைகளை வணங்குகின்றாய், அதற்கு என்ன ஆதாரம்? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட சமுதாயம் தான். ஏன் இந்த மாதிரி ஆதாரம் கேட்கிறாங்க? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு சிலையை வணங்கினா தான் ஆதாரம் கேட்க முடியும், மற்றவங்கள்ட்ட போய் கேட்க முடியாது. அப்ப இவங்க சொல்றாங்க, இந்த சமுதாயம் அல்லாஹ்வை அன்றி அவர்கள் இணை தெய்வங்களை எடுத்துக்கொண்டு வணங்குகிறார்கள், இதற்கு ஆதாரத்தை அவர்கள் கொண்டு வர வேண்டாமா? ஃபமன் அதுலமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபா, அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டக்கூடியவனை விட அநியாயக்காரன் யார்? அந்த குகைவாசிகள் சமுதாயம் இப்ப நம்ம இஸ்லாமிய சமுதாயம் செய்யற மாதிரி அல்லாஹ்வையும் வணங்குறாங்க, அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை யாருக்கும் செய்யறாங்க, சமாதிக்கும் போய் செய்யறாங்க. அல்லாஹ்ட்ட கேட்கிற மாதிரி சமாதி அழைக்கிறது, அல்லாஹ் திக்ர் செய்யற மாதிரி சமாதி அணங்கப்பட்டவர் திக்ர் செய்யறது, அல்லாஹ் கேட்பான்னு நினைக்கிற மாதிரி சமாதி கேட்கும் நினைக்கிறது. அப்ப இதற்கு எதிராக குகைவாசிகள் நின்றார்கள், ஆதாரம் கேட்டாங்க. இதுக்கு என்னப்பா ஆதாரம் கேட்டா, அல்லாஹ் தான் இப்படி சொன்னாம்பாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டக்கூடியவனை விட அநியாயக்காரன் யார் இருக்க முடியும்? வயது இது தசல்துமூஹும் வமா யாபுதூன இல்லல்லாஹ், அவர்கள் யாரை அவர்களை விட்டும் அல்லாஹ் என்று யாரை வணங்குகிறார்களோ அவர்களை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். நாம இருந்தா நம்மள என்ன செஞ்சிருவாங்க, இந்த இணை வைக்கின்ற காரியத்திற்கு இழுத்துக் கொள்வார்கள். எனவே இந்த சமுதாயத்தை விட்டு விலகணும். அவங்க அல்லாஹ் என்று யாரை வணங்குகிறார்களோ அதை விட்டும் விலக வேண்டும். நீங்கள் குகையின் பக்கம் ஒதுங்குங்கள். என்ஷுருலக்கும் ரப்புக்கும் ரஹ்மத்திஹி, அல்லாஹ் தன்னுடைய அருளிலிருந்து உங்களுக்கு வாரி வழங்குவான். வயஹய்யுலக்கும் மின் அம்ரிக்கும் மிர்ஃபகா, உங்களுடைய காரியங்களை அல்லாஹ் உங்களுக்கு எளிமையாக்கி தருவான் என்று சொல்றாங்க. அந்த குகைவாசிகள் பேசிய அந்த பேச்சை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒவ்வொரு இளைஞரும் சிந்திச்சு பாருங்க, ஒவ்வொரு இஸ்லாமிய இளைஞர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் உண்மையிலே அல்லாஹ்வுடைய குர்ஆன் நம்பி இருக்கிறோம். இந்த குர்ஆனில் ஒரு இளைஞன் எதற்காக பாடுபட வேண்டும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த ஓரிரை கொள்கைக்காகத்தான் அதற்காகத்தான் குகை இளைஞர்கள் தியாகம் செய்தார்கள், சமுதாயத்தை பகைத்தார்கள், ஆதாரம் கேட்டார்கள். எந்த அளவிற்கு? அந்த சமுதாயம் இவர்களை ஊரை விட்டு விரட்டக்கூடிய அளவிற்கு.
நீ எங்களை விரட்டினாலும் சரி நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் இந்த ஓரிரை கொள்கையை விட்டுவிட மாட்டோம் என்று அந்த குகை இளைஞர்கள் சொன்னார்கள். இன்றைக்கும் சில இளைஞர்கள் இருக்கிறாங்க, நாங்க சமுதாயத்தை பாதுகாக்கணும் சொல்லி சிந்தனை செய்து பார்க்க வேண்டும், குர்ஆனோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும், நாம செய்யறது சரியா. இந்த இளைஞர்கள் என்ன சொல்றாங்க, நீ என்ன செஞ்சாலும் சமுதாயத்திற்கு கட்டுப்பட்டு செல். திருமணத்தில் நம்ம சகோதரர்கள் தௌஹீத் இளைஞர்கள், நான் வரதட்சணை வாங்க மாட்டேன், நான் மௌலூது சாப்பாட்டுக்கு காசு கேட்டால் கொடுக்க மாட்டேன், நான் இந்த ஷிர்க்குக்கு நான் உடன்பட மாட்டேன், அதற்கு உடன்பட மாட்டேன் என்று சொல்லும் போது இதற்கு நேர் ஆப்போசிட் சில இளைஞர்கள் இவங்க என்ன சொல்றாங்க, சமுதாய ஒற்றுமை தான் முக்கியம், ஒற்றுமையை குலைத்து விடக்கூடாது, அவன் ஷிர்க் வச்சா ஷிர்க் வச்சுட்டு போறான், நீ மௌலூது சாப்பாட்டுக்கு காசை கொடுத்து நீ ஒதுங்கிக்க, நீ அந்த சாப்பாடு சாப்பிடாத, அதை எதிர்த்து நீ பிரச்சாரம் பண்ணாத, கல்யாணத்துல மாலை போட்டா என்ன, மாலை போட்டா தப்பா, ஒரு பாத்தியா ஒண்ணு ஓதிட்டு போ, சமுதாய ஒற்றுமை தான் முக்கியம் என்று எதை அடகு வைக்கிறாங்க. இவங்க சாதாரண விஷயம் நினைக்கிறாங்க, அல்லாஹ் ரசூல் அடகு வைக்கிற மாதிரி நபிகள் சொன்னாங்களா இல்லையா, லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். தன்னுடைய பெற்றோரை விட, தன்னுடைய பிள்ளைகளை விட, உலக மக்கள் அனைவரை விடவும் நான் நேசத்திற்குரியவனாக ஆகாதவரை நீங்கள் ஈமான் கொண்டவர் ஆக முடியாது. இங்க மேட்ரு என்ன, மௌலூது சின்ன மேட்ரு தான், அந்த மௌலூது ஓதுறதுனால எந்த வீடு இடிஞ்சு உள்ள போறது கிடையாது. நபிகள் நாயகம் சொன்னாங்களா இல்லையா, அல்ல ஷிர்க் இருக்கா இல்லையா, உனக்காண்டி எனக்காண்டி நான் அதை எதிர்க்கிறேன், இதை ஓதினால் நாளை நான் மறுமையில் பாதிக்கப்படுவேன். இங்க உள்ள மேட்ரு கிடையாது, எங்க உள்ள மேட்ரு, மறுமையில் உள்ள மேட்ரு. நபிகள் நாயகம் பித்அத்தை உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்ப என்னுடைய உயிரை விட, உலக மக்கள் அனைவருடைய உயிரை விட நபிகள் நாயகத்தை நான் நேசிக்கிறேன், அந்த இறை தூதர் கூடாது என்று சொன்னார்கள். அப்ப நபிகள் நாயகத்தை நேசிச்சா சொர்க்கம் கிடைக்குமா, அதற்கு மாற்றமா இருந்தால் சொர்க்கம் கிடைக்குமா? அப்ப நம்ம எங்க பார்க்கணும், ஒற்றுமை என்ற பெயரில் எந்த உலகமே எதிர்த்தாலும் எந்த இறை தூதருக்கு கட்டுப்பட வேண்டுமோ அந்த இறை தூதர் நம்ம தூக்கி இரண்டாவது வச்சிடறோம், ஓரிரை கொள்கை தூக்கி இரண்டாவது வச்சிடறோம், நம்முடைய மறுமை வாழ்க்கை என்ன செஞ்சது, பாழாகி விடுகின்றது. அப்ப இந்த விஷயத்துல ஒவ்வொரு இளைஞரும் சிந்திக்க வேண்டும், நம்முடைய ரத்தம் எதற்காக சிந்த வேண்டும். இஸ்லாமிய வரலாற்றை புரட்டி பாருங்க, நபிகள் நாயகம் ரத்தம் சிந்தினாங்க, எத்தனை லட்சம் சஹாபாக்கள் மக்கா வாழ்க்கையை விட்டு வந்தார்களே. ஒரு கையில் நான் என்ன செய்யறோம், நபிகள் நாயகமே மக்காக்கே தலைவராக்க ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னாங்க, மக்காவுக்கு உன்னை தலைவராக்குகின்றோம், இனி பெண்ணை விரும்புகின்றாயா, இந்த மக்காவிலேயே அழகான பெண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி தருவேன்னு சொன்னாங்க நபிகள் நாயகத்துக்கு. நபிகள் நாயகம் கேட்டாங்களா, ஒரு பாட்டுல கூட சொல்லுவாங்க, செங்கதிரும் தன்மதியும் சேர்த்து கையில் தந்திரினும் எம் கொள்கையை விடமாட்டோம் என்று வைத்த நாயகமே, சூரியனையும் சந்திரனையும் பிடிச்சு கொண்டு வந்து கையில கொண்டு வந்து தந்தாலும் எங்களுடைய கொள்கையை விடமாட்டோம் என்று வைத்த நாயகமே. நம்ம ரசூலுல்லாஹ் பத்தி என்ன செய்யறோம், பாட்ட கூட படிக்கிறோம். எதற்கு இந்த சண்டை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அங்க ஏதாவது RSS இருந்ததா? நபிகள் நாயகம் கொள்கையை சொல்றாங்க, எதற்கு சஹாபாக்கள் மத்தியில பத்ரு போர்லயே அபூஜஹல் கொல்லப்பட வேண்டும், தன்னுடைய சிறிய தகப்பனாரை எதற்கு ரசூலுல்லாஹ் கொல்லணும், எதற்கு அபூலஹப் எதிரியாக பார்க்கப்பட வேண்டும், எதற்கு உத்பா எதிரியாக பார்க்கப்பட வேண்டும், எதற்கு ஷைபா எதிரியாக பார்க்கப்பட வேண்டும், அம்மாருடைய அந்த முதுகையன் தீக்கு இரையாக்கப்பட வேண்டும், ஹப்பாபியன் கொல்லப்பட வேண்டும், எல்லாரும் எடுத்து பாருங்க. பிலால் வேதனைப்படுத்தப்பட்டார், ஒரு மேட்டரும் கிடையாது. இவங்க சொல்றாங்க பாருங்க, நீங்க சிறுகஜனா ஒற்றுமை போகும்னு சொன்னா லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த ஒரு கொள்கைக்கு தான் எல்லா இளைஞர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தை பிரிச்சாங்க. அப்ப நாம ஏன் இந்த ஒரு கொள்கை, இந்த கொள்கை தான் மறுமையில காப்பாற்றும். அப்ப இந்த ஒரு கொள்கைக்கு தியாகம் செய்யக்கூடியவர்களாக இளைஞர்கள் மாற வேண்டும். இந்த இளைஞர்களை பார்க்கணும், எப்படி ஆகி போச்சு. சில கேம்புக்குள்ள போனா அசித் குமார் போட்டாரு, ஜி தமிழ்ல கிடையாது, யார் போட்டாருக்கு, அசித் குமார் போட்டார், விஜயகாந்த் போட்டார், விஜய் போட்டார், கொஞ்சம் 40 வயசு ஆள பார்த்தா எம்சிஆர் போட்டா என்ன செஞ்சிருக்காங்க, ஒட்டி வச்சிருக்கான், எல்லாரும் சி வந்தது. அப்போ அந்த ஜூலைக்கு நம்ம ஆளுக்கு என்ன செஞ்சாங்க, சூலைன்னு போட்டாங்க பாருங்க சில கட்சிகள், அது ஜூ தமிழ்ல கிடையாது. அப்ப எல்லா போட்டா நம்ம ஆளு வச்சிருக்கான். இன்னைக்கு இருக்குது, வரும்போது கூட கடையனூர்ல பார்த்தோம், ரஜினிகாந்த் பிறந்த நாளுக்கு முகமது ரஜினி, உயிர் மண்ணுக்கு உடல் ரஜினிக்கு, பாக்குறோமா இல்லைங்களா? அப்ப எந்த அளவுக்கு இந்த சமுதாயம் இளைஞர்கள் நாம திசை மாறி போய்கிட்டு இருக்கிறோம். அம்மா பேரவை எத்தனை கூட்டம் இருக்கு, அம்மா பேரவை ரியாத்துல அம்மா பேரவை ரியாத்துல இருக்கு,
அங்க ஒரு 2-3 இளைஞர் என்ன செய்றாங்க இருக்கிறான். பெரும்பாலும் இளைஞர் வென்று எடுத்து விட்டோம். இன்னும் ஊர்ல கல்யாணத்துக்கு வாழ்த்து அடிக்கிறான். திருமண வாழ்த்து அடிக்கும் போது சச்சின் டெண்டுல்கர் பேட்டோடு நிக்க. எதுக்குடா அந்த பேட்டு? அவர் யாரா? அவனுக்கு என்ன சம்பந்தம்? அப்ப இந்த அளவுக்கு என்ன செய்யுது இளைஞர் சமுதாயம் ஒரு திசையில தறிகட்டு போவதை பார்க்கிறோம். இன்றைக்கு பார்க்கிறோம். இன்றைய உலகத்துல இந்த ரஜினிகாந்த் இவங்களை விட்டு இந்த நடிகர் மன்றத்தை விட்டு வெளியே வந்துட்டா இப்ப பார்த்தோம்னா பேஸ்புக் போத இளைஞர்கள்லாம் உருகி எலும்பு மாதிரி இருக்கிறான். ஏன் இப்படி எலும்பு மாதிரி இருக்கிறான்? என்ன காரணம்? அந்த இன்டர்நெட்ல போய் பார்க்க கூடாத பார்த்து செய்யக்கூடாத வேலையெல்லாம் செஞ்சு உடனுடைய வலுவையெல்லாம் இழந்து இளைஞர் சமயம் எங்க அவனுக்கு தெரியல. ஒரு பையன் கையை நீட்டா அப்படியே கை என்ன செய்யுது ஆடுது. இளமை பருவத்தில் 20-25 வயசுல கையை நீட்டினா கை ஸ்ட்ராங்கா நிக்க மாட்டேங்குது. என்னடா செஞ்ச? என்னத்தையும் இன்டர்நெட்ல உட்கார்ந்து நாசமா போய் அந்த அளவுக்கு இளைஞர் செய்யறாங்க. தங்களுடைய உடல் வலுவை இழக்கக்கூடிய காரணத்தை பார்க்க அந்த அளவுக்கு ஆபாசங்கள் அசிங்கங்கள். கையை நீட்டினா கை ஸ்ட்ராங்கா நிக்க மாட்டேங்குது. என்னடா செஞ்ச? என்னத்தையும் இன்டர்நெட்ல உட்கார்ந்து நாசமா போய் அந்த அளவுக்கு இளைஞர் செய்யறாங்க. தங்களுடைய உடல் வலுவை இழக்கக்கூடிய காரணத்தை பார்க்க அந்த அளவுக்கு ஆபாசங்கள் அசிங்கங்கள் நெட்டு கலாச்சாரத்தை உள்ள என்ன செய்யுது இணையதளங்கள்ல போய் பார்க்கிறோம். அப்ப இளைஞர் இந்த அளவுக்கு தடுமாறி போகக்கூடிய நிலையை பார்க்கணும். அப்ப ஒவ்வொரு இளைஞரும் மார்க்கம் என்ற பெயரில் ஒரு புறம் மனிதர்கள் சொல்லக்கூடிய இளைஞர்கள் நேர ஆப்போசிட்டா என்ன செய்யுது ஆபாசங்கள். இந்த உலக கலாச்சாரங்கள்ல பேஸ்புக் எனக்கு இங்க வந்த பிறகுதான் தெரியும். என்ன நம்ம பேஸ்புக்ல எனக்கு ஒரு ஆசை, ஏதாவது இந்த நம்மள மாதிரி ஆய்வு பண்ணக்கூடிய எங்கேயாவது இருந்தா அவங்களை பிடிச்சி ஏதாவது நமக்கு தேவையான விஷயங்களை பார்க்கலாமா என்பதற்காக நான் பேஸ்புக் உள்ள போய் பார்த்தேன். சுப்ஹானல்லாஹ், எம்ஐ சுலைமான் நடிச்சேன். அவர் போட்டோ ஃபர்ஸ்ட் வந்தது. அதுக்கு சுலைமான்கிற போட்டோ வேற போட்டோ தான் வருது. என்ன சுலைமான்கிற பேர்ல ஆம்பளை வருவான்னு பார்த்தா என்ன செய்யுது எல்லாம் மற்ற ஆட்கள்லாம் என்ன செய்யறாங்க நிக்கிறான். அப்ப எந்த இந்த அரசாங்கமே எதிர்க்குன்னா பாத்துக்கிடுங்க. அரசாங்கம் இருக்கு பாருங்க. இந்த அரசாங்கம் எவ்வளவு கேடு கட்டு போனாலும் கண் திறக்காது. அந்த மாதிரி டாஸ்மாக் கடையை திறந்து வச்சு அரசாங்கம் தானே. இந்த அரசாங்கமே பேஸ்புக்ல சில விஷயங்களை தடை பண்ணுகிறது சொன்னால் அவனுடைய மனசாட்சியை கூட குத்தி இருக்கு. அந்த அளவுக்கு ஆபாசமான விஷயங்கள் அசிங்கமான விஷயங்கள் இன்றைக்கு இணையதளங்களை வந்திருப்பதை பார்க்கிறோம். அப்ப இளைஞர் சமுதாயம் இதுல போய் வழிகடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். எந்த அளவிற்கு இஸ்லாத்தை ஒவ்வொரு இளைஞரும் மனசுல வைக்கணும். இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லி காட்டுகிறது? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சூரத்து நூர், குல்லில் முஃமினீன, நபியே நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு சொல்லுங்கள், யகுல்லூ மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபலூ ஃபுரூஜஹும், அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், கற்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நீங்க பார்வையை தாழ்த்தலாம் வச்சுக்கிடுங்க. நம்முடைய பார்வையை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் அது உள்ளமா இருக்க. நீங்க ஒரு செட் பண்ணி பாருங்க. ஒரு ஹதீஸ் புக்கை எடுங்க. அது நீங்க படிக்கக்கூடிய ஒரு காலேஜில் படிக்கக்கூடிய மாணவர், அவர் என்ன செய்யணும்? ஒரு மாசத்துக்கு எந்த டிவியும் பார்க்காம வெளியே எங்கேயும் போகாம அசிங்கமான விஷயங்களை பார்க்காம அவர் ஒரு பாடத்தை படிக்கணும். அதே போன்று அதே மாணவர் என்ன செய்யணும்? இன்னொரு மாதம் டிவியில் அவர் கவனம் செலுத்தணும், மற்ற ஆபாசமான விஷயங்களை பார்க்கணும். அப்படி ஒரு பாடத்தை படிக்கணும். எந்த பாடம் மைண்ட்ல போய் செட் ஆகும்? அவன் வெளியே தன்னுடைய பார்வையை திரிய விடாமல் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தி ஒருமுகப்படுத்தி படிக்கிறான் பாருங்க. அவனுக்கு தான் இந்த பாடம் செட் ஆகும். இன்றைக்கு இந்த துபாய் நாட்டில் நாம ஈமானோடு இருக்கிறோம் சொன்னா இது போன்ற இந்த மார்க்க அமல்கள் தான். இது இல்ல வச்சுக்கிட்டீங்க, இல்லாத கேம்புகள் நிறைய இருக்கு. எப்படி சீரழியறாங்க மக்கள், நம்முடைய சமுதாய மக்கள் இளைஞர்கள். உங்கள்கிட்ட ஒவ்வொரு ஆட்டையும் கதையை கேட்டா வச்சுக்கிடுங்க, அவ்வளவு கதை நம்ம கிட்ட இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம சமுதாயம் செய்து இன்றைக்கு போய் ஒரு இளைஞரை பார்த்து எனக்கு கண்ணீர் வர்ற மாதிரி ஆயிடுச்சு. அவளுக்கு கல்யாணம் பொண்ணெல்லாம் பேசி கல்யாணம் முடிக்க போறான். என்னடா இப்படி இருக்கிற? என்னன்னு பக்கத்துல உள்ள ஆள் சொல்றாரு, நல்ல சாப்பாடு தான் எங்க கேம்ப்ல கொடுக்குறோம், ஒரே பேஸ்புக்ல இருக்கிறாரு, ஒரே இதுல இருக்கு அந்த சொல்றாரு. அப்ப இந்த அளவுக்கு இளைஞர்கள் எலும்பாக போய் தோலா போய் இருக்கிறது என்ன காரணம்? இந்த ஆபாசம் தான் காரணம். அப்ப இளைஞர்கள் நினைக்கணும், அல்லாஹ் சொன்ன மாதிரி நம்ம நடக்கணும். பார்வையை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள், உங்கள் கருப்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ராலிக்கு அசுக்காலம், இதுதான் உங்களுக்கு பரிசுத்தமான, எல்லாருக்கும் பரிசுத்தமானது. நம்முடைய மனதை செய்யும் பரிசுத்தமாக இருக்கும். அல்லாஹ் இன்னல்லாஹ கபீரும் பிமா யஸ்னஊன், நீங்கள் செய்வவற்றை எல்லாம் அல்லாஹ் பார்ப்பவனாக இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அவங்க என்ன செய்றாங்க? தன்னுடைய குதிரையில பின்னாடி ஃபதுல் இப்னு அப்பாஸ் ஒரு இளைஞர், அவரை வைத்துக் கொண்டு அவங்க போறாங்க. ஒரு அம்மா ஃபத்வா கேட்கறதுக்கான மார்க்க தீர்ப்பு கேட்கறதுக்கான வர்றாங்க, ஒரு இளம்பெண். இந்த ஃபதுல் இப்னு அப்பாஸ் என்ன பண்றாரு?
அந்த இளம்பெண்ணையே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த இளம்பெண் மார்க்க தீர்ப்பு கேட்க வந்தவங்க ரசூலா பார்த்து பேசுறமா இல்லையா, அவங்களும் இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வருது. அந்த இளைஞரும் ஃபதுல் இப்னு அப்பாஸும் அவளை பார்த்தால் அவங்க என்ன செஞ்சிருந்தாங்க, இவங்களை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபதுல் இப்னு அப்பாஸ் தலையை பிடிச்சி ஒருத்தருக்கு எங்கடா பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி, அப்ப அப்பாஸ் கேட்கிறாங்க, அப்பாஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எதற்காக நீங்கள் இவ்வாறு திருப்பினீர்கள்? நான் ஒரு இளைஞனையும் ஒரு இளம்பெண்ணையும் பார்த்தேன், அவர்களுக்கு மத்தியில் ஷைத்தான் நுழைந்து விடக்கூடாது என்பதை என்ன செய்தேன், அவ்வாறு திருப்பினேன். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அந்நிய பெண்ணை பார்ப்பது நம்முடைய மனதை என்ன செஞ்சிடும், அது பரிசுத்தமா வைக்காது, நம்முடைய மனதை கெடுத்து விடும். அப்ப இது நாம சீரழியாம இருப்ப ஒரு பத்திரிகை திறந்தாலும் அசிங்கம் தான். அந்நிய பெண்கள் பாட்டா பாக்குறோம், அசிங்கமான போட்டோக்கள். ஒரு டிவி பெட்டியை வச்சாலும் உள்ள போன என்ன இருக்கு, அசிங்கம் தான் இருக்குது. எதை திறந்தா அசிங்கம் தான் இருக்குது. அப்ப நம்முடைய பார்வைக்கு நாம் கடிவாளம் போட்டால்தான் ஒரு இளைஞன் தன்னை பாதுகாக்க முடியும். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நظرத்தில் ஃபஜா, திடீரென்று படக்கூடிய பார்வையை பார்க்கிறாங்க. நம்ம அந்நிய பெண்ணை பார்க்க கூடாது, பக்குவமா போனா திடீர்னு என்ன செய்யுது, பார்வை பட்டு விட்டது. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஃபஅமரனி அன் அஸ்ரிஃப பஸரி, நான் உடனடியாக என்னுடைய பார்வையை திருப்ப, அல்லாஹ்வுக்கு பயந்து திருப்பணும், வேற எந்த வழியும் கிடையாது. நம்ம யாரும் கட்டுப்படுத்தவும் முடியாது. இதுவெல்லாம் இறைவனுக்கு நமக்குள்ள விஷயம். அப்ப நம்முடைய பார்வையை நான் திருப்ப வேண்டும் என்று நபிகள் நாயகம் எனக்கு உத்தரவு போட்டார்கள். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. இன்றைக்கு நம்ம சமுதாயம் இது ஒரு வகையில் கெட்டு போறோமா, இன்னொரு வகையில் என்னது, இசை பாடல்கள். குர்ஆன் ஆயத்து கூட மனசுல இருக்காது, குர்ஆன் ஆயத்து கூட இருக்காது. ஒரு பாட்டு எடுத்து விட்டா போதும். ஒரு வீட்டுக்கு ஒரு சகோதரர் சந்திக்கிறதுக்கான போகும்போது விட்டு அழுதுகிட்டு இருக்காரு. எதுக்கு ரேடியோ பார்க்கிறேன், தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ, கால்கள் இல்லாமல் வெண்ணிலா வாங்கி தவழ்ந்து வரவில்லை. அவர் அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறார். எதுக்கு மாமா அழுகுறீங்க அப்படின்னு கேட்டா, என்னுடைய வாழ்க்கையே இந்த பாட்டுல சொல்றான். நம்ம பார்க்கிறோம் அந்த அளவுக்கு சினிமா பாட்டுல அந்த ஊரில் திளைத்து எத்தனையோ பாட்டுகள் மனப்பாடம் பண்ண உள்ளங்களை பார்க்கிறோம். இளைஞர்கள் என்ன பாட்டுமே விளங்காது. பைக்ல போகும்போது 2 சவுட்டு மிஸ்ற மாதிரி மாட்டிக்கிட்டு புருன்னு போகக்கூடிய மக்களை பார்க்கிறோம். ஒரு தடவை ட்ரெயின்ல ஏறி வர்றேன். எங்க ஊர் பசங்க, எங்க தெரு பசங்க காலேஜ் முடிச்சுட்டு என்ன செய்யறாங்க, ட்ரெயின்ல மேல எனக்கு முன்னாடி ஏறி உட்காந்து, நான் அடுத்த ஊர்ல ஏறுறேன், எனக்கு முன்னாடி ஏறி உட்காந்துட்டான். எங்கிட்ட ஓதின பசங்க, மக்தப்ல சொல்லி கொடுத்தேன், எங்கிட்ட ஓதின பசங்க மேல கூத்து, பயங்கர கூத்து, காதுல எல்லாருமே என்ன செஞ்சிருக்காங்க, அந்த மிஷினை மாட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறான். திடீர்னு அவங்க படிக்கிற தாளம், கூத்து, சுபானெல்லாம் நம்ம பசங்களை இவ்வளவு ட்ரைனிங்கா என்று வியக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்யறாங்க, அந்த கூத்து போட்டுருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு, என்னப்பா முகமது நல்ல இருக்கான்னு கேட்டீங்க, அசரத்துற எல்லாம் மிஷினை கலத்துறோம். அப்ப நம்ம மக்களை பாக்குறோம் இந்த அளவுக்கு சினிமா பாட்டுகள்ல மூழ்கி. இது நம்ம கெடுக்கும். நபிகள் நாயகம் சொன்னாங்க, கவிதையால் உன்னுடைய உள்ளம் நிரம்பி இருப்பதை விட சீல் சலத்தால் நிரம்பி இருப்பது சிறந்தது. என்ன சிந்திக்கும். மௌலூதுக்கு மட்டும் கிடையாது, எல்லா பாட்டுக்கு எல்லா நியாயத்துக்கு மௌலூது கூடாதுன்னு சொல்லிட்டு மௌலூது புக்கை கழிச்சு எரிஞ்ச நாம இன்னைக்கு வீட்டுல சினிமா பாடல் சீடி அடிக்க வச்சிருக்கோம். எல்லா பாட்டு, பழைய பாடலா புதிய பாடலா எல்லாம் நம்ம லேப்டாப்ல இருக்குதா இல்லையா, நம்ம வீட்டுல அடிக்க. மௌலூதுக்கு மட்டும் நபிகள் நாயகம் சொன்னாங்க, இந்த கவிதை இந்த ஹதீஸ் நம்ம என்ன செய்வோம், மௌலூதுக்கு சொல்லுவோம். கேடுகட்ட கவிதைகளால் நிரம்பி இருப்பதை விட சீல் சலத்தான், அதை விட எதுக்கு தான் பொருந்தும், கேடுகட்ட கவிதை எது, சினிமா பாட்டு இருக்கு. 2 ஹராம். மௌலூதாவது கவிதை மட்டும்தான், ஷிர்க் சேர்ந்திருக்கு. இதுல 3 ஹராம் இருக்குது. ஷிர்க் சேர்ந்திருக்குது, இசை என்ற ஹராம் சேர்ந்திருக்குது, அசிங்கமான வரிகள் சேர்ந்திருக்குது, ஆபாசங்கள் சேர்ந்திருக்குது. அப்ப இந்த சினிமா பாட்டு வரிகள் எத்தனை இளைஞர்கள் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறோம். சில இளைஞர்களை பார்த்திருக்கோம், இந்த இசையமைப்பாளர்கள் பேரு, அவன் பேரு, இவன் பேரு எல்லாம் மனப்பாடம். இவர் இந்த படத்துக்கு இந்த பாட்டுக்கு யாருப்பா, இந்த படத்துக்கு இந்த பாட்டுக்கு யாரு, இந்த மியூசிக்கை அவன் காப்பி அடிச்சுட்டான், இந்த மியூசிக்கை அவன் என்ன செஞ்சான், அப்படி அதுல ஊறி அவங்க பேசும்போது அதிலேயே லயிக்கக்கூடிய எத்தனை இளைஞர்களை பார்த்திருக்கிறோம். அப்ப இதுல வழிகட்டு போகக்கூடிய இளைஞர் சமுதாயத்தை நாம் நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கிறோம். அது மாதிரி சில ஊர்கள்ல மேலப்பாளையம், கடையநல்லூர் இந்த மாதிரி ஊர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா தெருல உட்கார்ந்து நிற்பாங்க, தெருல முக்கில நிற்பாங்க, சந்திரன் நிற்பாங்க. ஸ்கூல் விட்டு வரும்போது என்ன செய்வாங்க, சந்திரன் நிற்கக்கூடிய மக்களை பார்க்கணும். பொட்டப்பிள்ளைய பெண்கள் ஸ்கூல் விட்டு வரும்போது செய்வாங்க, இவ சந்திரன் நிற்பாங்க, அதாவது எங்கேயாவது தண்ணீர் நிற்பாங்க, கடைகள்ல இருப்பாங்க. இதுவும் மார்க்க தப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எச்சரிக்கை. நபிகள் நாயகம் சொல்றாங்க, இய்யாக்குமல் ஜுலூஸ ஃபித் துர்காத், வீதியிலே உட்கார்வதை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். வீதிகளில் உட்கார்ந்து செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, இன்றைக்கு நம்ம பெரிய பெரிய வீடுகளை கட்டி வச்சிருக்கிறோம், 50 பேரை கூட என்ன செய்யலாம், வீட்டுக்குள்ள உட்கார வச்சு பேசலாம். சஹாபாக்கள் குடிசைதானே,
அவங்க அரசியலை பத்தி சமுதாயத்தை பத்தி பேசணும்னா தெருல உட்கார்ந்து செய்ய முடியும், பேச முடியும். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே மாதனா புத்துன், எங்களுக்கு பேசு ரொம்ப அவசியம். சமுதாயத்தை பத்தி பேசணும், அரசியலை பத்தி பேசணும், ஒருவருக்கு ஒருவர் பேசினாதான் கருத்து பரிமாற்றம் செய்ய முடியும். அப்ப நபி சஹாபா சொல்றாங்க, எங்களுக்கு ரொம்ப அவசியம். இன்னமாகிய மஜாலிசுனா நதஹத்தஸு ஃபீஹா, நாங்களுக்கு வீதிகள் தான் எங்களுக்கு அவையா இருக்குது, அங்க உட்கார்ந்து நாங்க பேச முடியும். அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, ஃபைதா அபைத்தும், கண்டிப்பா நீங்க வீதியில உட்கார்ந்து தான் பேசணுமா, ஃபஅத்து தரீகா ஹக்கஹு, தெருக்குன்னு ஒரு ஹக்கு இருக்கு, ஒரு உரிமை இருக்கு, அந்த உரிமையை நமக்கு நீங்க கொடுங்க. நாம ஒரு பொது மீட்டிங் போடுறோம், பொது மீட்டிங் எங்க தான் போட முடியும், தெருல தான் போட முடியும், ரோட்ல தான் போட முடியும், பஸ் ஸ்டாண்ட்ல தான் போட முடியும். வீட்டுக்குள்ள என்ன செய்ய முடியாது, பொது மீட்டிங் ஆயிரக்கணக்கான பேரை கூட்டி செய்ய முடியாது, வைக்க முடியாது. அப்ப நீங்க தெருவில் உட்கார்ந்து பேச வேண்டும் என்றால் தெருவிற்கென்று வீதிக்கென்று சில கடமைகள் இருக்கு, உரிமைகள் இருக்கு, அந்த உரிமையை நீங்க கொடுங்கிறாங்க. அது என்ன உரிமை? ஒமா ஹக்கு தரீக், நீங்கள் வீதிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? கல்லுல் பஸர், உங்கள் பார்வைகளை நீங்கள் தாழ்த்த வேண்டும். வீதியில உட்கார்ந்தா, பொது மீட்டிங்ல போய் உட்கார்ந்தா நம்ம என்ன செய்யணும்? பார்வையை தாழ்த்தி உட்கார வேண்டும். இந்த பார்வை தாங்க எல்லாத்துக்கும் காரணம். ஃபர்ஸ்ட் ஆரம்பம் எந்த தப்பு எடுத்துக்கிட்டாலும் ஆரம்பம் எங்கதான்? பார்வை தான். இங்க ஆரம்பிச்சுதான் என்ன செய்யும்? மத்த எல்லா தப்பும் கொண்டு போய் சேர்க்கும். அப்ப உங்கள் பார்வைகளை நீங்கள் தாழ்த்த வேண்டும். அந்த வீதியில் மக்களுக்கு நோவினை தர்ற மாதிரி ஏதாவது பொருட்கள் கிடந்தால் அதை அகற்ற வேண்டும். ரத்து சலாம், சலாத்திற்கு நீங்கள் பதில் கூற வேண்டும். அம்ருன் பில் மஅரூஃப், நல்ல காரியத்தை ஏவ வேண்டும். மீட்டிங் போட்டு பேசுறோம்ல, நல்ல காரியத்தை ஏவுவதற்காக என்ன செய்யலாம்? தெருவில் இருக்கலாம். நஹீனல் முன்கர், தீய காரியத்தை தடுப்பதற்காக என்ன செய்யலாம்? வீதியில் நிற்கலாம். அது போன்று நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். பொது மீட்டிங்ல பேசும்போது எப்படி பேசணும்? தெருவில் பேசும்போது, தெருவில் பேசினாலும் சரி, பொது மீட்டிங்ல பேசினாலும் சரி, நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். 9ஆம் கலிமா செய்யக்கூடாது, பேசக்கூடாது. சில ஊர்களில் நடுத்தல என்ன செய்வாங்க? சண்டை போடுவாங்க. குழாய் எடுத்து நின்றுக்கிட்டு வரக்கூடிய வார்த்தைகளை பார்த்தா என்ன செய்யும்? 9ஆம் கலிமா வார்த்தைகளாக தான் என்ன செய்ய வரும். ஆபாசமான வார்த்தை, அசிங்கமான வார்த்தைகள். இதை இஸ்லாம் என்ன செய்து தடுக்கு. அப்ப இளைஞர்கள் ஒரு இஸ்லாமிய இளைஞன் என்று சொன்னால் வீதியில் நின்று பேசுவதை அவன் தவிர்க்க வேண்டும். வீதியில போய் நீங்க நின்னீங்கன்னா, தேவையில்லாம நாம நின்னு சொன்னா நம்முடைய ஈமான் செஞ்சிடும், பறி போய்விடும். இது ஒரு இளைஞன் தன்னை பாதுகாப்பதில் செய்ய வேண்டிய வேலைகள். அது மாதிரி போதை பொருட்கள் இருக்கு பாருங்க. அல்லாஹ்வுடைய சட்டம் தெரியாம தான் என்ன செய்யலாம்? போதை வஸ்துக்கள்ல இளைஞர்கள் மூழ்கி கிடக்கிறான். பான்பராக் என்ன, கஞ்சா என்ன, எங்க போதை ஊசிகள் மூலமாக போதை ஏற்றுக்கொள்வது. அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வலா தூக்கு பி ஐதீக்கும் இல தஹலுகா, உங்களுடைய கைகளை நீங்களே நாசத்தின் பக்கம் கொண்டு போய் அழித்து விடாதீர்கள். வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள். நம்மை நாமே அழித்துக் கொள்ளக்கூடிய வேலையை பார்க்க கூடாது. இந்த போதையை சாப்பிடுறது, அது மாதிரி போதை ஊசி போடுறது, அசிங்கமான காரியங்களை செய்வது, இவையெல்லாம் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளக்கூடிய காரியங்கள். அதுபோன்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், குலூமின் தொய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாம் வழங்கியவற்றில் தூய்மையான பொருட்களை சாப்பிடுங்க. சிகரெட்டை பிடிக்காதீங்க, பீடியை பிடிக்காதீங்க, மற்ற விஷயம். இந்த சிகரெட்டுக்கு அதை ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு சிகரெட் ஒரு 555 வச்சுக்கிடுங்க, லண்டன் 555 சிகரெட். இங்க எது வெளிநாட்டுல வந்தா மச்சான் தான் கேட்பாங்க, மச்சான் வெளிநாட்டு வந்திருக்கல, இங்க எல்லாம் சிசர் ஃபில்டர், கோல்டு ஃபில்டரா பிடிச்சு நாக்கு மரத்து போச்சு, லண்டன் 555 கொண்டாங்க. அதுக்கு அடிப்படியா கிடக்கும் லண்டன் 555, அந்த 5 போட்டுருக்கு பாருங்க அதுக்கு. அப்ப அந்த மாதிரி ஒரு சிகரெட், ஒரு கோல்டு ஃபில்டர் ஒரு பாக்கெட் என்ன வருது சொல்லுங்க? எவ்வளவு கோல்டு ஃபில்டர் ஒரு பாக்கெட் இருக்கும்? எவ்வளவு? 24 ரூபா கோல்டு ஃபில்டர் ஒரு பாக்கெட். 12 சிகரெட் தான் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட் நம்ம என்ன செய்யறோம்? நம்ம ஆளுக்கு சிகரெட்டை புட்டிச்சு. இப்ப செய்யற பீடி ரேட்டை கூட்டாங்க. செய்யற பீடி சின்ன வயசு நான் எங்க வாப்பாக்கு வாங்கி கொடுக்கும்போது எவ்வளவு இருந்தது? ₹1 1 ரூபாய் இருந்து ₹1.20. இன்னைக்கு செய்யற பீடியை விசாரிச்சு பார்த்தா ₹4. ஒரு நாளைக்கு ஒரு 4 கட்டு என்ன செய்வாரு? புடிச்சு தள்ளிடுவாங்க. அப்ப அந்த அளவுக்கு சிகரெட் பிடிக்கக்கூடிய மக்கள் பார்க்கணும். இன்றைய நம்ம சமுதாயம் எவ்வளவு சமுதாயம், எத்தனை குடும்பங்கள்ல குழந்தைகள் படிக்க முடியாம, மேற்படிப்புக்கு போக முடியாம, அவங்க தடுமாறி வசதி இல்லாம இருக்கிறாங்க. இந்த சிகரெட் பிடிக்கிற காசை கொடுத்தா போதும். சிகரெட் பிடிக்கணும் பாருங்க, எத்தனை கோடி முஸ்லிம்கள் நம்ம சிகரெட் பிடிக்கிற, எத்தனை கோடி இளைஞர்கள். அப்ப ஒரு நாளைக்கு பல கோடி சேரும். ஒரு பாக்கெட் காசை ஒரு நாளைக்கு கொடுத்தா போதும், ஒரு நாளைக்கு பல கோடி சேரும். ஒரு வருஷத்துக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. இப்படி சேர்த்துக்கிட்டே வந்தா எத்தனை நம்ம சமுதாயத்தை தனி எங்கேயுமே வசூல் பண்ண வேண்டாம். இந்த சிகரெட் பிடிக்கிறவங்க இது பிடிக்காம செஞ்சா போதும், அந்த காசை கொடுத்தா போதும், நம்ம சமுதாயத்தை எங்கேயே கொண்டு போயிடலாம். பெரிய பெரிய டாக்டர்கள், இன்ஜினியர்கள், வக்கீல்கள் எல்லாத்தையும் உண்டாக்கிடலாம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், குல்லு முஸ்கிரின் ஹராம்,
போதை தரக்கூடிய அனைத்தும் ஹராம், போதையின் பக்கம் நீ போயிடாத என்று மார்க்கம் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறது. இன்றைக்கு இளைஞர் சமுதாயம் இது போன்ற போதைகளை விழுந்து கிடப்பதை பார்க்கிறோம். சூதாட்டங்கள், சூதாட்டமான விளையாட்டுகள், இந்த சீட்டாட்டம் விளையாடுறது, அது போன்ற மற்ற சூதாட்டங்களில் இளைஞர் சமுதாயம் வீழ்ந்திருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். ஈமான் கொண்டவர்களே, மது அருந்துவது, சூதாட்டங்கள் விளையாடுவது, அதுபோன்று சிலைகளை வழிபடுவது, ஜோசியம் பார்ப்பது, இவையெல்லாம் அசுத்தங்கள், சைத்தானுடைய காரியங்கள். ஃபஜ்தனிபூ, அவற்றை விட்டும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அப்ப சூதாட்டம் ஒரு இளைஞன் இருக்கக்கூடாது, எந்த முஸ்லிம் இருக்கக்கூடாது. சூதாட்டத்தில் ஈடுபடுவது யார்? இளைஞர்கள் தான் செய்யறோம், ஈடுபடுறோம். கிரிக்கெட் விளையாட்டு செய்வாங்க, நிறைய சூதாட்ட அடிப்படையில் கிரிக்கெட் விளையாட்டு நடத்துவதை பார்க்கிறோம். அதுல நேர காலங்களை செலவு செய்வதை பார்க்கிறோம். அப்ப இந்த அளவுக்கு மார்க்கம் என்ன செய்கிறது? நமக்கு தடுக்கிறது. இந்த விஷயங்களை ஒரு இளைஞர்கள் பின்பற்றினால் நம்ம சமுதாயம் எங்கேயோ போய் நிற்கும். அற்புதமான ஒரு சமுதாயமாக ஸ்பெயின் நாடு இருக்கு பாருங்க. ஸ்பெயின் நாடு இன்றைக்கு கிறிஸ்தவ நாடா மாறி இருக்கு. ஸ்பெயின் ஏன் மாறிச்சு? அங்கெல்லாம் எந்த ஆர்எஸ்எஸ் கிடையாது, எந்த சிவசேனாவும் அங்க கிடையாது. கிறிஸ்தவர்கள் போய் அந்த மாதிரிலாம் முஸ்லிம்களை கொல்லவனா இல்ல. இன்றைக்கு முகமது யாக்கூப்னு பேர் வச்சால்தான் ஜேக்கப்னு அங்க இருப்பார். யூசுப்னு பேர் வச்சவன் தான் ஜோசப்னு இருக்கான் ஸ்பெயின்ல. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல, ரசூலுல்லாஹ் வஃபாத்துக்கு பிறகு தாரிக் பின் அப்துல் அசீஸ் என்கின்ற சஹாபியுடைய ஒரு தளபதியுடைய தலைமையில் போய் ஸ்பெயின் வெற்றி கொள்ளப்பட்டு 1000 ஆண்டு காலம் இஸ்லாமிய நாடாக ஸ்பெயின் நாசமா போனதுக்கு என்ன காரணம்? இன்றைக்கு அங்க இஸ்லாம் வளர்ந்து வரும் மார்க்கம். ஸ்பெயின்ல இஸ்லாமிய நாடு, முஸ்லிம் நாடு, 1000 வருடம் நம்முடைய கண்ட்ரோல்ல இருந்த நாடு, முஸ்லிம்கள் வாழ்ந்த நாடு. இன்றைக்கு இங்க சர்ச்சுக்குள்ள போய் பாருங்க, எல்லாம் பள்ளிவாசல் தான். ஸ்பெயின்ல ஒரு சர்ச்சுக்குள்ள தான் பள்ளிவாசல் தான். ஸ்பெயின்ல கிறிஸ்டியன் இருக்கிறவங்க அவங்களுடைய வாப்பா முஸ்லிமா தான் இருந்திருப்பாங்க. ஸ்பெயின்ல எப்படி அழிச்சாங்க? ஸ்பெயின் அழிச்சதுக்கு காரணம், ஸ்பெயின் நாசமா போனதுக்கு காரணம், அங்க ஆபாச புத்தகங்கள் இருக்கு பாருங்க, அதை இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்க வச்சாங்க. ஸ்பெயின் எப்படி இஸ்லாம் போச்சு? ஆபாச புத்தகங்கள் இளைஞர்களுக்கு தாராளமா கிடைச்சது. அதோட பீடி, சிகரெட், கஞ்சா, போதை இருக்கு பாருங்க, அது கிடைக்க வச்சாங்க. முஸ்லிம் இளைஞர்கள் அனைவரையும் போதைக்கு அடிமையாக்குறாங்க, ஆபாசத்துக்கு அடிமையாக்குறாங்க. போதைக்கு அடிமையாகி ஆபாசத்திற்கு அடிமையான ஒருவன் கண்டிப்பாக விபச்சாரத்தின் பக்கம் செய்யப்படுவான், தள்ளப்படுவான். இஸ்லாமிய சமுதாயம் விபச்சாரத்தின் பக்கம் தள்ளப்பட்டு அந்த விபச்சாரமே தொழிலாகி போதையாகி இஸ்லாம் எல்லாம் குர்ஆனை போய் அவங்க மாத்திரல. நீங்கள் இயேசுவை வணங்க குர்ஆனை மாத்தல, ஹதீஸை மாத்தல. குர்ஆனை மாத்த முடியாது, ஹதீஸை மாத்த முடியாது. ஸ்பெயின் நாட்டில் இஸ்லாம் எப்படி அழிஞ்சது? அந்த நாட்டில் இளைஞர்களுக்கு மத்தியில் போதை வஸ்துக்கள் தாராளமா கிடைச்சது, இளைஞர்களுக்கு மத்தியில் ஆபாசங்கள் தாராளமா கிடைச்சது, விபச்சாரம் தாராளமா கிடைச்சது. ஸ்பெயின் பக்கத்துல பிலிப்பைன்ஸ் எல்லாம் இருக்குது. அவங்க பண்ற அநியாயத்தை பாத்தீங்களா? விபச்சாரம் அவங்களுக்கு ஒரு பொருட்டா தெரியுதா? ஒண்ணும் கிடையாது. அவங்களுக்கு விபச்சாரம் ஒரு பொருட்டே கிடையாது. நமக்கு ஒண்ணுக்கு தண்ணி கிடைக்காத மனசு எவ்வளவு வருத்தப்படுமோ அந்த வருத்தம் கூட அவங்கள்ட்ட இருக்காது விபச்சாரம் செய்யறவங்களுக்கு. அந்த அளவுக்கு அந்த நாட்டு மக்கள் விபச்சாரத்துல மூழ்கி கிடக்கிறாங்கன்னு சொன்னா, இஸ்லாமிய அழிக்கப்பட்டதுன்னு சொன்னால் இந்த ஆபாசம் தான் காரணம். இன்று நம்ம நாட்டில் அப்படி ஆகிக்கிட்டு இருக்கு. இளைஞர்கள் நம்ம நாட்டை விட்டு ஆர்எஸ்எஸ் காரங்க அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சமுதாய இளைஞர்கள் இந்த பீடி, சிகரெட் போய் டாஸ்மாக்ல போய் கிடக்காம பாருங்க, இது போய் இஸ்லாம் அழிகிறதுக்கு. இன்றைக்கு ஒரு காலத்துல இஸ்லாமிய சமுதாயத்தில் ஏதாவது ஒரு பெண் படிதாண்டி சென்று விட்டால் ஊரை கொந்தளிக்கும். அப்படி ஊர் அப்படி கொந்தளிச்சுப்பா, அப்படி ஒரு பயங்கரமான ஒரு எதிர்ப்பு ஊர்ல கிளம்பும். இன்னைக்கு என்ன சொன்னா, அந்த வீட்டுல ஒரு பிள்ளை ஓடி போகும்போது, உன் பிள்ளை ஓடி போயிட்டோமா, அந்த வீட்டுல பிள்ளை ஓடிச்ச, அதை கேட்டீங்களா? இன்னைக்கு சர்வ சாதாரணமாகி போச்சு. அது ஜமாத்தா உள்ள ஊர்ல இப்படி ஒரு ஜமாத்தா இருக்காங்க பாருங்க. அந்த மெட்ராஸ்ல எந்த ஜமாத்து கட்டுக்கோப்பும் கிடையாது, எந்த பஞ்சாயத்தையும் கூட்ட முடியாது. சில ஊர்கள்ல பஞ்சாயத்து கூட்டுவாங்க, பஞ்சாயத்தை கூட்டி ஏதாவது தப்பு செஞ்சா கேட்பாங்க. அந்த பஞ்சாயத்துல கேட்க முடிய மாட்டேங்குது. என்னங்க அந்த வீட்டு பெண்ணை ஓடி போயிடுச்சு, ஓடி போயிட்டு திரும்ப வந்து வீட்டுல தாராளமா இருக்குத, யாரு கேட்கறது? என்ன செய்யறது? பஞ்சாயத்து பேசுறாரா இல்லையா? அவ்வளவு மகன் அன்னைக்கு ஓடி போச்சு, அதை யாரும் கேட்கல. இன்றைக்கு யாரும் கேட்க, இன்றைக்கு இப்படி ஆயிட்டு பாருங்க. இன்னும் கொஞ்ச காலம் போனா என்ன ஆகும் சமுதாயம்? இதற்கெல்லாம் என்ன காரணம்? நம்முடைய வீடுகள்ல ஆபாசங்கள் திறந்து வச்சிருக்கோம், சினிமா படங்கள், ஆபாசங்கள். நம்முடைய வீடுகள்ல என்ன செய்யுது? அசிங்கங்கள் வருது. நம்முடைய இளைஞர்கள் போதைகளுக்கு அடிமையாகக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அப்ப இஸ்லாமிய இளைஞர்கள் இப்படி இருந்தால் என்ன செய்ய முடியாது? நம்ம இஸ்லாத்தை நாம அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம இஸ்லாமை விட்டு என்ன செஞ்சிடும்? போய்விடும்.
அப்ப ஒரு உண்மையான இஸ்லாமிய இளைஞன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு உண்மை சஹாபி இளைஞர்கள் எப்படி இருந்தார்கள், சஹாபி இளைஞர் எப்படி இருந்தா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நாம் செய்ய முடியும், அமைத்துக் கொள்ள முடியும். சஹாபி இளைஞர்கள் எப்படி இருந்தார்கள், ஒரு இஸ்லாமிய இளைஞன் தன்னுடைய வாழ்வை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது பற்றிய விவரங்களை இன்ஷா அல்லாஹ் நாளை நாம் விரிவாக காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலே சஹாபி இளைஞர்கள் அவர்கள் எப்படி இருந்தார்கள், அவர்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், எதற்கு பாடுபட்டார்கள் என்பதை பற்றி நாம் பார்க்கவிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் சஹாபாக்களில் வயது அதிகமாக உள்ள சஹாபாக்களும் இருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹம்சா போன்ற வயது அதிகமாக இருந்த சஹாபாக்களும் இருந்தார்கள். அதுபோன்று 10 வயது, 15 வயது, 20 வயது சஹாபாக்களும் நிறைந்திருந்தார்கள். நாம் பல்வேறு உரைகளில் கேள்விப்படக்கூடிய சில தியாகங்கள் செய்த சஹாபாக்கள் எல்லாம் மிக குறைந்த வயதை சார்ந்தவர்கள் தான். முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய தியாகத்தை பற்றி எல்லாம் நாம் செவியேற்றிருக்கின்றோம். இந்த முஸ்அப் பின் உமைர் அவர்கள் மிக இளவயது சஹாபியாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நிறைய சஹாபாக்கள் இளம் வயதில் பல்வேறு விதமான தியாகங்களை அவர் செஞ்சிருக்கிறாங்க. நாம் முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பார்க்கின்றோம். முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் 3522வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் ஒரு கூட்டம் வருகிறார்கள். ஒரு கூட்டம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், எங்கள் சமுதாயத்திற்கு இஸ்லாத்தை சொல்லித் தருவதற்காக நீங்க என்ன செய்யுங்க, சில மக்களை அனுப்பி வையுங்கள் அப்படின்னு சில கோரிக்கை வைக்கிறாங்க. ஏமாத்தி கோரிக்கை, அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கல. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் எங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லித் தருவதற்கு நீங்க உங்கள் தோழர்களை அனுப்பி தாருங்கள் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்களை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த சஹாபாக்கள் எப்படிப்பட்டவங்க, இந்த அனுப்பப்படக்கூடிய 70 சஹாபாக்களுமே பெரும்பான்மை இளைஞர்கள் தான், வயது கூட சஹாபாக்கள் கிடையாது. எல்லாருமே இளம் வயதில் உள்ள 20 to 30 வயசுக்குள்ள சஹாபாக்கள் தான். அப்படிப்பட்ட 70 சஹாபாக்களை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த இளம் வயதில் அந்த சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை பற்றி அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்லி காட்டுறாரு. அந்த சஹாபாக்கள் அவர்கள் யக்ரவுனல் குர்ஆன், அவங்க எல்லாருமே குர்ஆனை மனப்பாடம் பண்ணாங்க. 70 சஹாபாக்களுமே அந்த இளம் வயதிலேயே குர்ஆனை மனப்பாடம் செய்தவர்கள். அத்தோடு மட்டுமல்லாமல் இவங்க என்ன செய்வாங்கன்னா பள்ளிவாசல்ல தான் இருப்பாங்க. இவங்க என்னென்ன வேலைகள் செய்வாங்க, ஒரு இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை ஒரு சான்று. இவங்க நபிகள் நாயகத்தோட பள்ளிவாசல் இருக்கும்போது யக்ரவுனல் குர்ஆன், அவர்கள் குர்ஆனை படிப்பார்கள். குர்ஆன் என்ன செய்வாங்க, படிப்பாங்க. குர்ஆனை பகலில் படித்துவிட்டு வயததாரசூன பில்லைலி, அந்த குர்ஆனை இரவில் அவர்கள் பாடம் நடத்துவார்கள். பகல் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹி குர்ஆனை படிப்பாங்க. நபிகள் நாயகத்தோட புதிதாக ஒரு ஆயத்து இறங்குச்சுன்னு சொன்னா, ஒரு வசனம் இறங்கியதுன்னு சொன்னால் பகலில் குர்ஆனை படித்துவிட்டு இரவில் பிற மக்களுக்கு அவர்கள் அதை பாடம் நடத்துவார்கள். வகானு பின்னஹாரி யஜீவுன பில் மாய், அந்த சஹாபாக்கள், அந்த இளைஞர் சஹாபாக்கள் பகல் நேரத்தில் என்ன செய்வாங்க, ரொம்ப தூரமாக போய் அற்புதமான குடிப்பதற்கு தேவையான தண்ணீரை கொண்டு வந்து ஃபயலூன ஃபில் மஸ்ஜித், அதை என்ன செய்வாங்க, பள்ளிவாசல்ல வைப்பாங்க. சஹாபாக்கள் சும்மா இருக்கல, பகல் நேரங்கள் என்ன செய்வாங்க, இரவு நேரங்களில் குர்ஆனை படிக்கிறது, அதை பாடம் நடத்துறது. பகல் நேரங்கள் ரொம்ப தூரமா போய் தண்ணீரை கொண்டு வந்து அதை பள்ளியில் வைப்பார்கள். அது மட்டும் செய்ய மாட்டாங்க. அவங்க விறகை வெட்டி விறகை விற்பனை செய்வாங்க. விற்பனை செய்து அதற்கு கிடைக்கக்கூடிய காசை கொண்டு உணவை வாங்குவார்கள். உணவு வாங்கி என்ன செய்வாங்க, திண்ணை சஹாபாக்கள், ரொம்ப வீடு இல்லாம, சாப்பிட சாப்பாடு இல்லாம, ட்ரெஸ் இல்லாம திண்ணை சஹாபாக்கள் சொல்லுவாங்க. அந்த சஹாபாக்களுக்கு விறகு வெட்டி அந்த விறகை விற்று
அதுல கிடைக்கக்கூடிய காசை கொண்டு உணவை வாங்கி இந்த சஹாபாக்களுக்கு இவர்கள் கொடுப்பார்கள். இப்படிப்பட்ட 70 இளைஞர்கள், இந்த 70 இளைஞர் சஹாபாக்களை நபிகள் அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க அந்த 70 சஹாபாக்களையும் கொண்டு போய் நடுவழியில் நிராயுதபாணியா இருக்கும்போது 70 பேரை என்ன செஞ்சிடறாங்க, கொலை செய்து விடுகின்றார்கள். அப்ப இந்த ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 70 சஹாபாக்களுக்காக 40 நாட்கள் அவங்க சபித்து குனூத் ஓதுறாங்க. 40 நாட்கள் கழித்து என்ன செஞ்சிடறாங்க, அந்த குனூத்தை விட்டுறாங்க. அப்ப நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம், இந்த 70 சஹாபாக்கள் இளைஞர்களாக இருந்து எப்படி இருந்திருக்கிறாங்க. இன்றைக்குள்ள இளைஞர்களை பார்க்கிறோம். இன்றைக்குள்ள எத்தனை இளைஞர்களுக்கு குர்ஆன் மனப்பாடம் தெரியும், நாம் எத்தனை பேர் குர்ஆனை படிப்பதற்கு ஆர்வம் காட்டுகிறோம், எத்தனை இளைஞர்கள் குர்ஆனை பாடம் நடத்துறோம், எத்தனை இளைஞர்கள் ஏழைகளுக்காக அவங்க சம்பாதித்து தர்மம் செய்யக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை இப்படி உருவாக்கினார்கள். குர்ஆன் ஞானம் என்று சொன்னால் அந்த அளவுக்கு ஆழ்ந்த அறிவு குர்ஆனுடைய விஷயத்தில் அவங்களுக்கு இருந்தது. எந்த அளவுக்கு இருந்தது, நபிகள் நாயகம் காலத்தில் இன்றைக்கு நாமும் தர்பியா வகுப்புன்னு அறிவிப்போம். எல்லாரும் வாங்க, ஒரு 2-3 நாள், ஒரு மாசம் உட்காருங்க, பாடங்களை படிங்கன்னு சொன்னா அதற்கு சேரக்கூடிய கூட்டம் ரொம்ப கம்மி. நம்ம தலைமையில இருந்து அறிவிப்பாங்க 30 நாட்கள் பேச்சாளர் பயிற்சி வகுப்பு, எல்லா மாவட்டங்களையும் அறிவிப்பாங்க, எல்லா இடத்துக்கும் அறிவிப்பாங்க. எத்தனை பேர் செலவாங்க நினைக்கிறீங்க? சாப்பாடு இலவசமா கொடுப்பாங்க, பஸ் போக்குவரத்து சார்ஜ் ஃப்ரீயா கொடுப்பாங்க. இப்படி எல்லாம் கொடுத்தும் மார்க்க கல்வியை பயிர்வதற்கு வரக்கூடிய இளைஞர்கள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. அதுல ஆர்வம் ரொம்ப கம்மியா இருக்குது. இன்னும் சில ஊர்களில் லெப்பக்குடி காட்டுல இருந்து ஒரு மாணவனை மதரசால கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அவன் தகப்பனார் சொல்றாரு, இவங்க தாயார் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு அழுகுறாங்க தாயாரு? என் புள்ள மதரசால ஓதி வந்தா என் பிள்ளை பொண்ணு கிடைக்காத, மதரசால ஓதி செய்யாதான் பொண்ணு கிடைக்காதான். அப்ப இந்த மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி சமுதாயத்தில் ஆகிட்டாங்க. இந்த அசரத்துன்னு சொன்னா அவருக்கு ஒரு தோற்றத்தை கொடுத்து அசரத்து மாதிரி எல்லாரையும் அந்த மாதிரி பாத்தியா போய் சாப்பிட வச்சு, மூணு போய் சாப்பிட வச்சு, அசரத்துன்னு பார்த்தாலே என்ன செய்யுது, என் பிள்ளைக்கு பொண்ணு தர மாட்டாங்களே, இந்த அசரத்து பிச்சை சாப்பிடுற பரம்பரையா இருக்குது, இப்படிங்கிற மாதிரி தோற்றம் அந்த ஊர்ல வந்திருக்கு. அப்ப அந்த அம்மா அழுதாங்களாம். அப்ப இவர் சொன்னாராம், தௌஹீத் மதரசா அப்படி கிடையாது, நம்ம என்ன செய்வோம், அதோட மார்க்க கல்வியோடு சேர்த்து உலக கல்வி, கம்ப்யூட்டர் பார்க்கிறது, ஆங்கிலம், அரபி, தமிழ், டைப்ரைட்டிங் எல்லாம் செய்வோம், சொல்லி கொடுப்போம் சொல்லி தன் பிள்ளைய மதரசாக்கு அனுப்பி வச்சிருக்கா தகப்பனார். அப்ப இந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், மார்க்க கல்வி என்றாலே அது ஒரு பிச்சை எடுத்து சம்பாதிக்கிறதுக்கு உள்ள ஒரு கல்வி, பாத்தியாவும் சம்பாதிக்கிறதுக்கு கல்வி என்று விளங்கி வைத்திருக்கிறாங்க. நபிகள் நாயகம் காலத்துல சஹாபாக்கள் மார்க்க கல்வியில் எவ்வளவு ஆர்வம். 20 சஹாபாக்கள் நபிகள் நாயகம் சொல்லிலாம் இல்ல, மாலிக் பின் ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில 20 சஹாபாக்கள் பள்ளிவாசல் தங்குறாங்க. பள்ளிவாசல்ல தங்கி நபிகள் நாயகம் எதையெல்லாம் கற்றுக் கொடுக்கிறாங்களோ, எதையெல்லாம் போதனை செய்யறாங்களோ அதையெல்லாம் என்ன செய்யறாங்க, செவியா இருக்கிறாங்க. நபிகள் நாயகமும் இவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய அறிவுரைகள் செய்யறாங்க, சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. 20 நாள் கழிச்ச உடனே நபிகள் நாயகம் இளைஞருடைய முகத்தை பார்க்கிறாங்க. அவங்களுக்கு வீட்டு பக்கம் நாட்டம் வருது, பாப்பாவை பார்க்கணும், உமாவை பார்க்கணும்னு சொல்லி. அப்ப நபிகள் நாயகம் என்ன செஞ்சாங்க, 20 நாளைக்கு மேல உட்காரக்கூடாது, இர்ஜிஉ இலா அஹ்லிக்கும், உங்க குடும்பத்தை நோக்கி நீங்கள் திரும்பி செல்லுங்கள், ஃபஅகீமுஹும், உங்கள் குடும்பத்தாரோடு நீங்கள் தங்கி இருங்கள், வஅல்லிமுஹும், நீங்கள் எதை கற்றுக்கொண்டீர்களோ அதை அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள், வமுருஹும், நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்களை அவர்களுக்கு ஏவுங்கள் என்று செய்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 20 சஹாபாக்களுக்கும் அவங்க பாடம் சொல்லி கொடுத்து, நீங்க எப்படி இருக்க வேண்டும், உங்கள் குடும்பத்திற்கு சென்று நீங்க எதை படிச்சீங்களோ அதை சொல்லிக் கொடுக்கணும், கட்டளையிட வேண்டும் என்று நம்ம அந்த ஒரு ஹதீஸ் கேள்விப்படுவோம். சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள். இந்த ஹதீஸ் இந்த சஹாபி தான் அறிவிக்கிறார். 20 நாள் ரசூலுல்லாஹ் பாடம் பயின்றாங்களா இல்லையா? அந்த 20 நாள் பாடம் பயின்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தியெல்லாம் மனப்பாடம் பண்ணி இந்த சஹாபி அறிவிக்கிறாங்க. அப்ப எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. நபிகள் நாயகம் காலத்துல சஹாபாக்கள் பள்ளிவாசல்ல 20 நாட்கள் தங்கி இருந்து அவங்க ரசூலுல்லாஹ் பாடம் படிச்சிருக்காங்க. இந்த செய்தி புகாரில 631 செய்தியா வந்திருக்கு. அது போன்று இளம் வயது சஹாபாக்கள் மார்க்க கலை ரொம்ப ஆர்வமா இருந்திருக்கிறாங்க.
நாம புகாரில பார்க்கிறோம். புகாரில 6122வது செய்தியா பதிவு செய்யப்பட்டது. இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க சின்ன வயசுல வாப்பாவோட என்ன செஞ்சிட்டாங்க, ஹிஜ்ரத்துக்கு வந்துட்டாங்க. அந்த இப்னு உமர் அவர் இளமை பருவத்தில் வாலிப பருவத்தில் இருக்கும்போது நபிகள் நாயகம் சஹாபாக்களுக்கு அப்பப்போ ஒரு கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்டு சஹாபாக்களை சோதிப்பாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க சஹாபாக்கள்கிட்ட, மஸலுல் மூமினி கமஸலி ஷஜரத்தின், ஒரு மூமினுக்குரிய உதாரணம் ஒரு மரத்துடைய உதாரணம். மூமினுக்கு உதாரணம் எது? ஒரு மரம். அந்த மரம் எப்படிப்பட்டது? லா யஸ்குது வரக்குவா, அதனுடைய இலைகள் உதிராது. வலா யதஹாத்து, அந்த இலைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொள்ளவும் செய்யாது. ஒரு மூமின் நாம எப்படி இருக்கணுமா? நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒரு மரத்தை மாதிரி நாம இருக்கணும். உதிர்ந்துடக்கூடாது, பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடக்கூடாது, மொத்தமாக செய்யக்கூடாது, ஒருவருக்கு மோதிக்கொள்ளவும் கூடாது. அது எந்த மரம் தெரியுமான்னு கேட்கிறாங்க. பெரிய பெரிய சஹாபாக்கள்லாம் அது அந்த மரம், இது இந்த மரம்ங்கிறாங்க. யாருமே சரியான விடையை சொல்லல. நமக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும்ல எந்த மரம் சொல்லி? சரி, தெரிஞ்சிருச்சு. அப்போ இப்ப கூட இளைஞர் தான் சொல்லி இருக்காரு பதில். ஃபர்ஸ்ட் சொன்னது யாரு? ஒரு இளைஞர் தான், ரஃபீக் பாய் தான் செஞ்சிருக்காரு, சொல்லி இருக்காரு. அப்ப அந்த இப்னு உமர் சொல்றாரு, ஃபஅரத்துன் அகூலஹிய நஹ்ரா, அது பேரித்த மரம் என்று நான் சொல்ல விரும்பினேன். வான குலாமுன் ஷாப்புன், ஆனால் நான் இளைஞனாக இருந்தேன். அந்த அவையில அவர் தான் இளைஞனா இருக்காரு. பெரிய பெரிய சஹாபாக்கள்லாம் பதில் சொல்லும் போது நான் எப்படி அவங்களை மீறி பேசுறது என்று நான் வெட்கப்பட்டேன் என்று என்ன செய்யறாரு சொல்றாரு. வீட்டுக்கு உமர்கிட்ட சொல்றாரு, எனக்கு அந்த மரத்துக்கு விட தெரியும், நான் என்ன செஞ்சேன், பேரிச்சம்பழம் எனக்கு தெரியும், நான் வெட்கப்பட்டேங்கிறாரு. உமர் திட்டாரு, எனக்கு சொல்லி இருக்கலாம்ல, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் என் புள்ள சொல்லி இருந்தா அப்படின்னு நினைச்சாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் இப்னு உமரை கடிஞ்சு கொள்றாங்க. அப்ப பாக்கிறோம் சஹாபி அந்த இப்னு உமர் அவர்கள் ஒரு இளைஞனாக இருக்கும் போது எந்த அளவுக்கு அறிவு மிக்கவர்களாக நபிகள் நாயகத்துடைய அந்த சபையில் கலந்து கொள்ளக்கூடியவங்க இருந்திருக்கான்னு பார்க்கிறோம். அது போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய இன்றைக்கு நாம் திருமறை குர்ஆனை படித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், திருமறை குர்ஆன்ல ஒரு எழுத்தை கூட மாற்ற முடியவில்லை என்று சொன்னால் அது ஒரு இளைஞர் செய்த தியாகம். எந்த இளைஞர்? ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. இன்றைய குர்ஆனை கையில வச்சிருக்க பாருங்க, உலகத்துக்கே சவால் விடுறோம். குர்ஆனில் ஒரு எழுத்தை மாற்ற முடியுமா? சவால் விடுறோமா இல்லையா? அந்த சவாலுக்கு காரணகர்த்தா யார்? மூலகர்த்தா யார்? அல்லாஹ் எந்த இளைஞரின் மூலமாக இந்த குர்ஆனை பாதுகாத்தான்? அவங்க தான் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஸைத் இப்னு சாபித் அவங்க நபிகள் நாயகம் வஃபாத்துக்கு பிறகு அபூபக்கர் ஆட்சிக்கு வர்றாங்க. அபூபக்கர் ஆட்சிக்கு வந்தால் யமாமா போர் நடக்குது. யமாமா போர்ல ஏராளமான குர்ஆனை மனப்பாடம் செய்த சஹாபாக்கள் கொல்லப்படுறாங்க. அப்ப உமருக்கு ஒரு பயம் வருது, ஆகா குர்ஆனை மனப்பாடம் செஞ்ச சஹாபாக்கள் கொல்லப்படுறாங்களே, இவங்க எல்லாம் கொல்லப்பட்டுட்டா குர்ஆன் அப்படியே அழிந்து போய்விடுமே என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு பயந்து அபூபக்கரிடம் சொல்றாங்க, அபூபக்கர் அவர்களே, போர் நடக்குது, நிறைய சஹாபாக்கள் கொல்லப்பட்டுறாங்க, குர்ஆன் காணாம போயிடும், குர்ஆன் அழிந்து போய்விடும், நாம என்ன செய்யணும், குர்ஆனை ஒரு ஏட்டில் தொகுக்க வேண்டும். எல்லாம் அங்க மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாங்க, அவங்க எழுதி வச்சிருந்தாங்க. குர்ஆன் எல்லாம் அல் ஃபாத்திஹால இருந்து சூரத்து நாஸ் முடிய ஒரே ஏழை ஆட்டையும் கிடையாது, அவங்க என்ன செஞ்சிருந்தாங்க, எழுதி வச்சிருந்தாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, உமர் சொல்லி 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 அபூபக்கருக்கு சரிதான் படுது. பட்டவனை யார் அழைக்கிறாங்க? ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, அழைக்கிறாங்க. ஸைத் இப்னு சாபித்தை பத்தி அபூபக்கர் சொல்றாரு. அந்த ஸைத் இப்னு சாபித் வந்தவனே, இன்னக ரஜுலுன் ஷாப்புன், ஸைத் அவர்களே, நீங்கள் ஒரு இளமையான ஒரு மனிதர், இளைஞரான ஒரு மனிதர், ஆக்கிலும் நீங்கள் புத்திசாலி, வலா நத்தஹிமுக, நாங்கள் உங்களை சந்தேகப்பட மாட்டோம், குர்ஆன்ல ஏதாவது சேர்த்து எழுதிடுவீங்க, குர்ஆன்ல ஏதாவது போய்க்கிடுவீங்க என்று நாங்கள் சந்தேகப்பட மாட்டோம். குந்த தக்துபுல் வஹிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகத்தை நீங்க என்ன செஞ்சீங்க, வஹியை எழுதுபவர்களாக இருந்தீர்கள். எனவே நீங்க என்ன செய்யுங்க, குர்ஆனை ஆய்வு பண்ணி குர்ஆனை ஒரே ஏற்றில் கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸைத் இப்னு சாபித்துடைய தியாகம், அவர் சொல்றாரு, ஸைத் இப்னு சாபித், ஒரு மலையை பெயர்க்கக்கூடிய பணியை தந்திருந்தால் அந்த பணி எனக்கு இலகுவாக இருந்திருக்கும், நான் ஒரு மலையை பெயர்த்திருப்பேன். ஆனால் குர்ஆனை ஒன்று சேர்க்கக்கூடிய பணி அதை விட பெரிதாக எனக்கு தோன்றியது. ஒரு எழுத்து மாறிவிட்டால், ஒரு வார்த்தை மாறிவிட்டால் அந்த பாவம் யாருக்கு போய் சேரும்? தெரிந்தவனே மாறிவிட்டால்
செய்திக்கு தானே போய் சேரும். அவர் பயப்படுறாரு, நான் எப்படி ஒன்று திரட்டுறேன்னு சொல்லி. அபூபக்கர் அவர்கள் ஜெயித் மேல நம்பிக்கை வைத்து, அந்த இளைஞர் மீது நம்பிக்கை வைத்து அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அந்த பணியை அபூபக்கருடைய காலத்திலே அவங்க தான் செஞ்சாங்க. உஸ்மான் அவங்களுடைய காலத்திலையும் அவர்கள் தான் செய்தார்கள். அப்ப இவ்வளவு இன்றைக்கு குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் அல்லாஹ் யார் மூலம் பாதுகாத்தான்? அதற்கு மூல காரணம், காரணகர்த்தா ஸெய்த் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். ஒரு இளைஞராக இருந்து இன்றைக்கு உலக சமுதாயத்துக்கு சவால் விடக்கூடிய குர்ஆனை நமக்கு பாதுகாத்து தந்திருக்கிறாங்க. இன்றைக்கு எத்தனை இளைஞருடைய உள்ளங்கள்ல, நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை இளைஞருடைய உள்ளங்கள்ல குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கு. குர்ஆனை மனப்பாடம் செஞ்ச ஹாஃபிஸாக்க கூட அந்த குர்ஆன் என்ன செய்றாங்க, அதை பாதுகாத்து அதை மனப்பாடம் செய்து முறையாக பேணக்கூடிய நிலை இல்லை. இன்றைக்கு குர்ஆனை மனப்பாடம் செய்யக்கூடிய அந்த ஒரு ஆர்வம் நமக்கு மத்தியில் ரொம்ப கம்மியா இருக்குது. எத்தனை இளைஞர்களுக்கு இன்னைக்கு குர்ஆன் தெரியும்? சினிமா பாடம் கேட்டா கரெக்டா தெரியும். அந்த படத்தை யார் நடிச்சிருக்கா, இதுல யார் நடிகை, இதுவெல்லாம் கரெக்டா தெரியும். இந்தியா கிரிக்கெட் டீம்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க, பாகிஸ்தான்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆஸ்திரேலியா எத்தனை பேர் இருக்கிறாங்க, வெஸ்ட் இண்டீஸ் எத்தனை பேர் இருக்கிறான், இவன் என்னைக்கு எத்தனை ரன் அடிச்சான், இவன் எத்தனை 100 போட்டிருக்கான். சின்ன பசங்க குத்துச்சண்டை வீர போட்டோ வச்சு ஒரு சின்ன கார்டு மாதிரி வச்சிருக்கிறாங்க. அவன் பேரை சொல்லி இவர் இத்தனை குத்து வெற்றி பெற்றிருக்காரு, இவர் இத்தனை தோத்து இருக்கிறாரு. சின்ன பிள்ளைக்கு தெரியுது. எத்தனை பேர் குர்ஆன் தெரியுது? நம்ம பெற்றோர்கள் எதை நாம சந்தோஷப்படுறோம்? நம்ம பிள்ளைங்க ஒரு சினிமா பாட்டு படிச்சா, ஒரு டான்ஸ் ஆடினால் பெற்றோருக்கு சந்தோஷமா இருக்கு. எத்தனை பெற்றோர்கள் தன் பிள்ளையை குர்ஆன் ஓத வைத்து சந்தோஷப்பட்டிருக்காங்க. என் புள்ள 5 வயசுல குர்ஆனை மனப்பாடம் பண்ணிட்டான், என் புள்ள 7 வயசுல குர்ஆனை மனப்பாடம் பண்ணிட்டான், என்னுடைய மகன் ஒரு மார்க்க பரிச்சாளராக இருக்கிறான், அவன் இத்தனை இடத்துக்கு போய் மார்க்கத்தை எடுத்து சொல்கிறான் என்று எத்தனை தந்தைமார்கள் ஆர்வப்பட்டிருப்பாங்க. நபிகள் நாயகம் காலத்துல சஹாபாக்கள் அப்படி என்ன செஞ்சிருக்காங்க, ஆர்வமாக இருந்திருக்கின்றார்கள். அது போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சம்பவம் நடக்குது. இந்த செய்தி முஸ்லிம், இப்னு மாஜா போன்ற பல கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவையில நிறைய சஹாபாக்கள், இளமையான சஹாபாக்கள். எந்த சஹாபி நம்ம எல்லாம் பெரிய பெரிய வயசு நினைப்போம். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இளைஞரா இருக்கும்போது இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. சுஹைப் ரலியல்லாஹு அவர்கள் இளைஞராக இருக்கும்போது இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் இளைஞரா இருக்கும்போது இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. இந்த பத்ரு போர் முடிஞ்ச உடனே இப்னு மஸ்ஊத் என்ன செய்வாரு, சின்ன பிள்ளை ஒரு 10 வயசு இருக்கும், போருக்கு அவர் வந்திருக்க மாட்டார். எல்லாம் வெட்டி கீழே கிடக்கும் போது அபூ ஜஹல் செத்துட்டானா பார்க்க வருவார். சின்ன பையனா தான் இருப்பார், ஹதீஸ்ல வரும். இப்னு மஸ்ஊத் அபூ ஜஹல் செத்துட்டானா பார்க்க வருவார். வந்து அபூ ஜஹல் பக்கத்துல என்ன செய்வாரு, அந்த கழுத்தை தள்ளி விட்டு சொல்லுவார் பாருங்க, இப்னு மஸ்ஊத் சொல்லுவார். அப்ப இப்னு மஸ்ஊத் என்ன செய்வாரு, அபூ ஜஹல் செத்து இருக்க மாட்டான், கீழே விழுந்து கிடப்பான். அப்ப இப்னு மஸ்ஊத் சொல்றாரு, நம்ம பையங்க காலை ஒழிச்சுக்கிட்டு ஓடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி நான் ஓடி வந்தேன் அப்படின்னு செய்றாரு இப்னு மஸ்ஊத் சொல்றாரு. அந்த ஹதீஸை பார்க்கும்போது சின்ன பிள்ளை என்ன செய்வாங்க, ஒரு சந்தோஷத்துல காலை ஒழிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. அந்த மாதிரி நான் ஓடி வந்து அபூ ஜஹல் செத்துட்டான் நான் சொன்னேன், கீழே விழுந்துட்டான் நான் சொன்னேன்னு இப்னு மஸ்ஊத் அறிவிக்கிறார். அந்த அளவுக்கு இளமையான சஹாபியா இப்னு மஸ்ஊத் இருந்திருக்கிறாங்க. இந்த சஹாபாக்கள்லாம் ரசூலுல்லாஹ் சுத்தி உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு டயத்துல. அப்ப அந்த குறைசி கூட்டத்தில் இருந்து அக்ரா இப்னு ஹாபிஸ் அப்படிங்கிற ஒரு ஆள் வர்றார், ஒரு பெரிய மனிதர். அது போன்று உயைனா இப்னு ஹிஸ்ன் அப்படிங்கிற ஒரு மனிதர் வர்றாரு. இந்த 2 பேர் என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ் பார்க்கிறதுக்காண்டி வரும்போது ரசூலுல்லாஹ்வோட யார் உட்கார்ந்து இருக்கிறாங்க, சுஹைப், பிலால், அம்மார், ஹப்பாப் இவங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சின்ன சஹாபாக்கள், அடிமை சஹாபாக்கள், குறைஞ்ச இளமை வயசு. அப்போ அவங்க இந்த மாதிரி ஒரு பலகீனமான மனிதர்கள் அடிமைகளா உட்கார்ந்து இருக்கும் போது அவங்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, இன்னாலா நுரீது அன் தஜாலனா மின்க மஜ்லிஸன், நாங்க இந்த மாதிரி சாதாரண அடிமைகள் இந்த பசங்க நாங்க உட்கார மாட்டோம், எங்களுக்கு தனியா ஒரு அவை ஏற்படுத்த, நாங்க இஸ்லாத்துக்கு வர்றோம், ஆனா எங்களுக்கு என்ன செய்யணும், தனியா ஒரு சபை, அந்த சபையை நீங்க என்ன செய்ய எங்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். அப்படி தாரிஃபுலனா பிஹி அல் அரபு ஃபதுலனா, அப்படி ஒரு யாராவது அரபிகள் பார்க்க வந்தாங்கன்னா எங்களுக்கு நீங்க என்ன செய்றீங்க, தனியா ஒரு சபை வைத்திருக்கின்றீர்கள், அந்த சபையை வச்சு எங்களுடைய சிறப்பை அரபிகள் உணர வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு அவையை ஏற்படுத்த வேண்டும். நாங்க இவங்களோட உட்காரும் போது அரபி கூட்டம் வந்து சொன்னா அவங்க என்ன செய்வாங்க, எங்களுக்கு வெக்கமா இருக்கும், இந்த மாதிரி ஏழைப்பாளைங்க ஒண்ணுமில்லாதவன் அடிமைகள் இவங்களோட நாங்க உட்கார்றதா,
எங்களுக்கு தனி அவை என்ன செய்ய வேண்டும், ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு என்ன செய்றாங்க சொல்லிட்டு அது இன்னும் சொல்றாங்க, ஃபைதா நஹ்னு ஜினாக்க, நாங்கள் உன்னை சந்திக்க வந்தால் ஃபஅகிம்ஹும் அன்க, இவர்களை எல்லாம் உன்னை விட்டு அனுப்பிவிட வேண்டும், எழுப்பி அனுப்பி சொல்லிடணும். அவங்க வருவாங்களாம், எப்ப வந்தாலும் இந்த சுஹைபு அம்மாரு ஹப்பாபு இவங்க பக்கத்தில் இருக்கக்கூடாது, இவர்களை எழுப்பி தூர அனுப்பிவிட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க போன பிறகு இவங்க உன்னோட உட்கார்ந்து கொள்ளலாம், இது நீங்க எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக எழுதி தரணும் உத்தரவு போடுறாங்க. நபிகள் நாயகம் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, சஹாபா அறிவிக்கல. நபிகள் நாயகம் உள்ளத்தில் என்ன எண்ணம் வந்தது தெரியல. அவங்க சொல்றாங்க, அலியை அழைத்து அந்த ஒப்பந்தத்தை எழுதுறாங்க. இந்த மாதிரி இந்த குறைசிகள் பெரிய மனுஷங்க வரும்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த சஹாபாக்கள் இருக்கக்கூடாது, இவங்க எழுந்து சென்று விட வேண்டும் என்று எழுதி கொண்டிருக்கும் போதே அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி வைக்கிறான். சூரத்துல் அன்ஆம் என்கிற அத்தியாயத்திலே 52வது வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். வலா தத்ருதில்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கலாத்தி வல் அஷீ யுரீதுன வஜ்ஹஹு, நபியே அல்லாஹ்வுடைய முகத்தை நாடியவர்களாக காலையிலும் மாலையிலும் இறைவனை வணங்குகிறார்களே, பிரார்த்தித்து அழைக்கின்றார்களே, அப்படிப்பட்டவர்களை நீர் விரட்டி விடாதீர். இந்த மாதிரி காலையிலையும் மாலையிலையும் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி திருப்தியை நாடி அவனை பிரார்த்தித்து அழைக்கிறாங்க, இந்த தோழர்களை நீ விரட்டி விடுவீரா? மா அலைக்க மின் ஹிசாபிஹிம் மின் ஷைஇன், உன்னை சந்திக்க வந்தாங்களே அவங்களுடைய கேள்வி எனக்கு, அவங்கள கேள்வி எனக்கு கேட்கிறது உன் மீது கடமை இல்லை. வமா மின் ஹிசாபிக்க அலைஹி மின் ஷைஇன், உண்மை பற்றி கேள்வி கேட்பது அவங்க மேல கடமை கிடையாது. நீருக்கு அவங்களுக்கான இவங்களை விரட்டுற, அவங்க நீ விசாரிக்க போறியா? அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறதும், அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர்களுக்கு நரகத்தை கொடுப்பதும் உனக்கு கவலையா? உன் மீது கடமையா? அவங்களை பற்றிய கேள்வி எனக்கு, உனக்கு கிடையாது. உண்மை பற்றிய கேள்வி எனக்கு, அவர்களுக்கு கிடையாது. ஃபதத்ருதஹும் ஃபதகூன மினல் ஸாலிமீன், உம்முடைய இந்த தோழர்களை நீ விரட்டி விட்டால் நீர்தான் அநியாயக்காரர் என்கின்ற வசனத்தை அல்லாஹ் செய்யறான், இறக்கி வைக்கிறான். நபியை எழுதுறதுக்காண்டி ஏற்று எடுக்கிறாங்க. இந்த ஆயத்தை என்ன செஞ்சது, இறங்கி விடுகிறது. எதை சஹாபாவை சொல்ல வேணும், சஹாபா அறிவிக்கிறாங்க, ஃபதனவுனா மின்ஹு, நாங்கள் நபிகள் நாயகத்தை நெருங்கினோம். எந்த அளவிற்கு? ஹத்தா வலனா ருக்பன் அலா ருக்பத்திஹி, எங்களுடைய முட்டுக்கால்களை நபிகள் நாயகத்துடைய முட்டுக்காலோட இணைச்சு உட்கார்ந்தோம். அப்படி சம்பளம் போட்டு உட்கார்ந்து என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய முட்டுக்காலோட போய் இவங்க முட்டுக்காலை இணைக்கிற அளவுக்கு நாங்கள் உட்கார்ந்தோம். வகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்லிசு மஅனா, நபிகள் நாயகமும் எங்களோடு அப்படி உட்காருவார்கள். ஃபஇதா அராதா யகூம காம, அவர்கள் எழுந்திருக்க நாடினால் அவர்கள் எழுந்திருப்பார்கள். நாங்கள் ரசூலா விட்டுருவோம். அதுக்கு பிறகு நாங்க எப்ப உட்கார்ந்தாலும் ரசூலாக்கு பக்கத்துல போய் முட்டியோடு முட்டி சேர்த்து நாங்க என்ன செய்வோம், இருப்போம்னு சொல்லி இந்த சஹாபாக்கள் சொல்றாங்க. இது இளமை பருவத்தில் இருக்கும் போது. இதுல என்ன பாயிண்ட், அவங்க அல்லாஹ் தஆலா அந்த தோழர்கள் விஷயத்தில் ஆயத்தை இறக்கும். அல்லாஹ் எப்படி இறக்குறான், காலையிலும் மாலையிலும் இறைவனை பிரார்த்தித்து அழைக்கிறார்களே, அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி, அந்த தோழர்களை நீங்கள் விரட்டி விடாதீர்கள். அந்த இளந்தை சஹாபாக்கள் இளமை பருவத்தை எப்படி இருந்திருக்கிறாங்க, காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக, இறைவனுக்காக பள்ளியிலே இருந்து தியாகம் செய்யக்கூடிய சஹாபாக்களாக அந்த தோழர்கள் இளமை சஹாபாக்கள் இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கு எத்தனை இளைஞர்கள் நாம் பள்ளிவாசலோடு தொடர்பு வச்சிருக்கிறோம். பள்ளிவாசலுக்கு வருவதே நம்முடைய உள்ளத்திற்கு என்ன செய்து ஒரு வெறுப்பாக தோன்றக்கூடிய காரியத்துக்காக நிலைமையை பார்க்கிறோம். எத்தனை இளைஞர்கள் நாம் இப்படி பள்ளிவாசல் உட்கார்ந்து அல்லாஹ்வை துதித்து இறைவனை வணங்கி அவனை திக்ர் செய்யக்கூடிய மக்களாக நாம் பார்க்கிறோம். இளைஞர்கள்ட்ட இதுபோல் நிலையை தொழக்கூடிய இளைஞர்களாக இருந்தாங்க செய்றாங்க, பள்ளிக்கு வர்றாங்க, தொழுகிறாங்க, உடனே எஸ்கேப் ஆயிடும். அவ சஹாபி இளைஞர்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க பார்க்கணும். அது போன்று இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க அறிவிக்கிறாங்க, இந்த இப்னு உமருடைய வாழ்க்கையே பள்ளியில தான் கழிஞ்சிருக்கு. இளமை பருவத்தில் கல்யாணம் முடிச்ச பிறகு தனியா வீட்டுல போய் தூங்கி இருக்கிறாங்க. கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி இப்னு உமருடைய லைஃப் எங்க தான் போயிருக்கு, பள்ளி வாசல்ல தூங்குறது. அவர் சொல்றாரு, வகுந்து குலாமன் ஷாபன், நான் ஒரு இளைஞனாக இருந்தேன். வகுந்து அனாமு ஃபில் மஸ்ஜித், நான் பள்ளிவாசல்ல தான் தூங்குவேன். நான் இளைஞனாக இருந்தேன், நான் பள்ளிவாசலில் தான் நான் தூங்குவேன். அப்படி நான் தூங்கிட்டு இருக்கும் போது புகாரில 1122 செய்தியா இருக்கு. நான் பள்ளிவாசலில் தூங்கி கொண்டிருக்கும் போது ஒரு நாள் எனக்கு ஒரு கனவு. 2 மலக்குமார்கள் என்னை பிடித்து ஒரு நரகத்தை நோக்கி கொண்டு போறாங்க. அந்த நரகத்துக்கு என்ன இருக்குது, ஒரு சுற்றுச்சுவர் கட்டப்பட்டிருக்கிறது,
அந்த நரகத்துக்கு கொம்பெல்லாம் இருக்குது. அதுல வந்து எனக்கு தெரிந்த சில மனிதர்கள் நரகத்துல கிடக்கிறாங்க. நான் என்னை அல்லாஹ் என்னை காப்பாற்று, அல்லாஹ் என்னை காப்பாற்று என்று நான் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறேன். அப்ப அந்த மலக்குமார்கள் சொல்றாங்க, என்ன உனக்கு அப்துல்லாவே நீ பயப்படாதே என்று என்ன செய்றாங்க, அந்த மலக்குமார்கள் எனக்கு சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு நாளும் காலை நேரம் சுபு தொழுகை முடிஞ்சு சஹாபாக்கள்கிட்ட கேட்பாங்க, நீ ஏதாவது கனவு கண்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அந்த ரசூலாட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இருந்தாலும் இவர் இளமை பருவமா இருக்காரா, இவருக்கு ஒரு வெக்கம். நாம் எப்படி அந்த சபையில போய் பெரிய பெரிய சஹாபாக்கள் இருக்கும் போது நாம் எப்படி எடுத்து சொல்றது என்று இவர் என்ன செய்றாரு, ஒரு கூச்சப்பட்டு கொண்டு ரசூலாவுடைய மனைவி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா போய் சொல்றாங்க, இப்ப நான் ஒரு கனவு கண்டேன்னு சொல்லி. ஹப்ஸா என்ன செய்றாங்க, ரசூலாட்ட சொல்றாங்க, இப்படி இப்னு உமர் ஒரு கனவு கண்டார், அவர் நரகத்துக்கு எடுத்துட்டு போற மாதிரியும், அது நரகத்துக்கு 2 கொம்பெல்லாம் இருக்கிற மாதிரி, நரகத்துக்கு சுற்றுச்சுவர் கட்டப்பட்ட மாதிரி அவர் கனவு கொண்டார் என்று என்ன செய்றாங்க, அந்த சம்பவத்தை சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, இப்னு உமர் சின்ன ஒரு இளமை பருவம் தானே. ரஜுல் அப்துல்லா ரொம்ப நல்ல மனிதர். எப்படி இருந்தால் லவ்கான யுஸல்லி மினல் லைலி, அவர் இரவில் தொழக்கூடியவராக இருந்தால் அவர் ரொம்ப நல்ல, அவருக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்த்தையை நபிகள் நாயகம் சொன்ன பிறகு அந்த ஹதீஸ் வருது, ஃபகான பஅது லா யனாமு மினல் லைலி இல்லா கலீலா. அந்த வார்த்தையை நபிகள் நாயகம் வாயிலிருந்து கேட்ட பிறகு அவர் இரவு நேரத்திலே கொஞ்சம் நேரமே தவிர தூங்கவே மாட்டார். அந்த இப்னு உமர் அவர்கள் இளமை பருவத்தில் எப்படி இருந்திருக்காங்க பாக்க. ஒரு கனவு காண்றாங்க, நரகத்துக்கு போய் விழுற மாதிரி இருக்குது, மலக்குமார் உனக்கு பயம் இல்லைன்னு சொல்றாங்க. நபிகள் நாயகம் விளக்கம் சொல்றாங்க, நீங்க இரவுல தொழுதா நல்லதா இருக்கும்னு சொல்றாங்க அந்த கனவுக்குரிய விளக்கத்தை. அப்ப நபிகள் நாயகம் சொன்னதிலிருந்து அந்த இளமை சஹாபி எப்படி இருந்திருக்காரு, இரவுல சிறிது நேரம் மட்டும் கொஞ்ச நேரம் தான் தூங்குவார், மீதி என்ன செய்வாரு, தொழுது கொண்டே இருப்பார். இன்றைக்கு நம்ம இளைஞர்களும் இரவுல கொஞ்ச நேரம் தூங்குறாங்க. இரவுல என்ன செய்யறோம், கொஞ்ச நேரம் தான் நாம தூங்குறோம், மற்ற நேரம் என்ன செய்யறோம், ஏதாவது சினிமா பாட்டை பார்த்துக்கிட்டு, ஏதாவது கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து நோண்டி கொண்டு, ஏதாவது அரட்டை அடித்துக் கொண்டு நம்ம லைஃப் அப்படித்தானே கழியுது. சஹாபி இளைஞர்கள் எப்படி இருந்தாங்க, ஒரு உண்மையான முஸ்லிம் இளைஞன் எப்படி மாற வேண்டும், நபிகள் நாயகம் காலத்தில் இருந்த இளைஞர்கள் சஹாபி இளைஞர்கள் எப்படி இருந்தார்களோ அப்படி நாம் மாற வேண்டும். ஆனா இன்றைக்கு அதற்கு நேர் மாற்றம். சஹாபாக்கள் இரவில் வணக்க வழிபாட்டில் கழித்தால் இன்றைக்கு நாம் அரட்டையில் கழித்துக் கொண்டிருக்கிறோம், வீணான பேச்சுக்களை கழித்துக் கொண்டிருக்கிறோம், ஆபாசமான பேச்சுக்களில் நாம் கழித்துக் கொண்டிருக்கிறோம். அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அம்ரு இப்னு ஆஸ் இவங்க இளமை பருவத்தில் இருக்கிறாங்க. இவங்க என்ன செய்றாங்க, அம்ரு இப்னு ஆஸ் அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன், ஒரு நைட்டு ஃபுல்லா முழிச்சு உட்கார்ந்து இளைஞரா இருக்கும்போது ஒரு நைட்டுக்கு ஒரு குர்ஆன் ஓதி முடிக்கிறார் மனப்பாடம் பண்ணி. அப்போ இவங்க கல்யாணம் பண்ணி வாப்ப மாதிரி பாக்குறாங்க, இவரை கல்யாணம் பண்ணி வச்சா இவர் மாறுவாரு என்று நினைச்சு என்ன செய்றாங்க, அம்ரு இப்னு ஆஸ் அவர்களுக்கு அப்துல்லா பின் அம்ரு இப்னு ஆஸ் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சா அந்த மாமனார் கேட்கிறாங்க, அம்ரு இப்னு ஆஸ் கேட்கிறாங்க மருமகிட்ட, என்னம்மா உன் கணவர் எப்படி இருக்கிறாரு, அவர் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு, எனக்காண்டி ஒரு தடவை கூட படுக்க கசனதே கிடையாது, ஒரு தடவை கூட திரை இழுத்து விட்டதே கிடையாது. அவங்களுக்கு விளங்கிடுச்சு, ஆகா படுக்க கசனது கிடையாது, திரை இழுத்து விட்டது கிடையாதுன்னா இவர் எப்படி ஒரே தொழுதுகிட்டே இருக்காரு, ஒரே குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த மருமக மறைமுகமான வார்த்தையை போட்டு சொல்லிடுறாங்க. உடனே ரசூலாட்ட பாப்பா அம்ரு இப்னு ஆஸ் ரிப்போர்ட் பண்றாங்க, என் புள்ள நைட்டு ஃபுல்லா குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறான், மனைவி செய்ய வேண்டிய கடமையை செய்ய மாட்டேங்கான், தொழுதுகிட்டே இருக்கிறாரு. அப்ப நபிகள் நாயகம் அவரை அழைக்கிறாங்க, அழைச்சு அவருக்கு உபதேசம் பண்றாங்க, இன்னி அக்ஷா யத்தூல அலைக்கல் ஜமான், அப்துல்லா அவர்களே ரொம்ப காலம் ஆகும்போது இந்த குர்ஆனை உனக்கு வெறுக்கிற மாதிரி வந்துடும், நீ ரொம்ப அதிகமா செய்யற, ஒரு நைட்டுக்கு ஒரு குர்ஆன் ஓதுற, நீ இப்படி சோதிக்கிட்டே இருந்தால் அந்த தமிழ்ல உனக்கே சலிப்பு வந்துடும் குர்ஆன் மேல. அதனால என்ன செய், இக்ரா பிஹி ஃபீ குல்லி ஷஹரின், ஒரு மாசத்துக்கு ஒரு குர்ஆன் நீ முடியுங்கிறாங்க. நீ என்ன செய், ஒரு மாதத்திற்கு ஒரு 30 ஜுஸ் நீ ஓதி முடியும் சொல்றாங்க. அவர் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே தஅனி அஸ்தம்தி மின் குவத்தி வ மின் ஷபாபி, எனக்கு இளமை இருக்கிறது, வாலிப முறுக்கு இருக்கிறது, எனக்கு ஆற்றல் இருக்கிறது, நான் அதை வைத்து அதிகம் வணக்க வழிபாடு செய்வேன், என்னை தடுக்காதீங்கிறார். நபிகள் நான் விடல, சரிப்பா 20 ஒரு மாசம் வேண்டாம், இக்ரா பிஹி ஃபீ 20 நாளைக்கு ஒரு குர்ஆனை முடிப்பா, உனக்கு ஆற்றல் இருக்குது, நீ இளமை முறுக்கு இருக்குது, 20 நாளைக்கு ஒரு குர்ஆனை முடியும்.
அவர் சொல்றாரு எனக்கு ஆற்றல் இருக்கு, எனக்கு இளமை இருக்குது, நான் வந்து முடியாது, ஒவ்வொரு நாளும் முடிப்பேங்கிறார். அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க இல்ல இல்ல நீ 10 நாளைக்கு ஒரு குர்ஆனை முடிங்கிறான். இல்ல எனக்கு ஆற்றல் இருக்கு, எனக்கு இளமை பருவம் இருக்குது, நான் வந்து ஒரு நாளைக்கு குர்ஆனை முடிப்பேங்கிறாங்க. ரசூலா உத்தரவு போட்டுறாங்க, யார் வந்து 10 நாளைக்கு அதிகபட்சம் 10 நாளைக்கு தான் ஒரு குர்ஆன் செய்யணும், ஓதணும், அதுக்கு மேல செய்யக்கூடாது, குறைத்து ஓதக்கூடாது. இவர் வயதான பருவத்தை அடையும் போது அதுக்காண்டி வருத்தப்படுறாரு. ரசூலாவுடைய அந்த ருக்ஸத்தை நான் ஏற்றிருக்கேன், நம்ம அனுமதியை ஏற்று இருக்க வேண்டுமே, மாசத்துக்கு ஒரு குர்ஆன் ஓத சொன்னாங்களே, ரசூலா என்ன செஞ்சாரு 10 நாளைக்கு ஒன்னு ஓதுவேன்னு சொல்லிட்டாரு. அப்ப அவர் அப்படியே ஓதிட்டு பின்னாடி அவருக்கு ரொம்ப கஷ்டமாகுது. இதுல வந்து என்ன சட்டம் நமக்கு, இவங்க வந்து சக்திக்கு மீறி செஞ்சாங்க, சக்திக்கு மீறி நம்ம செய்ய சொல்லல. அந்த அப்துல்லா பின் அம்ரு பின் ஆஸ் எந்த அளவுக்கு மார்க்கத்தில் ஆர்வம், இதுல 100% பங்கு நமக்கு இருக்குதா? நபிகள் நாயகம் ஒரு மாசத்துக்கு குர்ஆனை முடிங்கிறாங்க, நான் 10 நாள்ல படிச்சு முடிப்பேங்கிறாரு, 20 நாள்ல முடிங்கிறாங்க, அவர் நான் ஒவ்வொரு நாளும் முடிப்பேங்க 20 நாள். கடைசி ரசூலா எல்லாம் போடுறாங்க அவருடைய ஆர்வத்துக்கு, அவருடைய இளமை பருவத்துல வந்து இந்த மாதிரி இருந்தா சரி வராதுன்னு சொல்லி 10 நாளைக்கு நீங்க ஒரு குர்ஆனை ஓதி முடிங்கன்னு சொல்றாங்க. அப்ப அப்துல்லா பின் அம்ரு பின் ஆஸ் அவர்கள் அளவு கடந்த ஆர்வமாக இருந்தாலும் அந்த ஆர்வத்துல மார்க்கத்துக்கு முரண்படாத வகையில் நாம ஆர்வப்படுறோமா? வருஷத்துல ஒரு நாள் நாம குர்ஆன் எடுத்து ஓதி இருப்போமா? வருஷம் 6 மாசத்துக்கு ஒரு நாள் குர்ஆன் எடுத்து ஓதி இருப்போமா? எத்தனை பேருக்கு குர்ஆனை அலிஃப நமக்கு ஓத தெரியும்? குர்ஆன் எத்தனை பேருக்கு ஓத தெரியும்? எவ்வளவு மெயில் அனுப்புறோம், குர்ஆனை படியுங்கள், குர்ஆனை படியுங்கள் அனுப்புறாளுக்கு என்ன செய்யாது, குர்ஆன் ஓத தெரியாது. நம்ம எத்தனை பேர் குர்ஆனை படியுங்கள் மெயில் அனுப்புறோம், எத்தனை மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணி விடுறோம், எத்தனை பேர் குர்ஆன் ஓத தெரியும்? ஒரு ஆர்வத்தை என்ன செய்வோம், எத்தனை பேர் முயற்சி பண்ணிருக்கோம், எவ்வளவு காலத்தை நம்ம வேஸ்ட் ஆக்குறோம், எத்தனை ஃபித்னா மேல படிக்கிறதுக்கு டயத்தை வேஸ்ட் ஆக்குறோம். நமக்கு எத்தனை இங்க நான் கையை தூக்க நிறைய பேர் தெரியாது குர்ஆன் ஓதுறதுக்கு, அப்படிதான் இருக்குது. அப்ப நம்ம சஹாபி இளைஞர்கள் குர்ஆனை ஓதுவதற்கு எவ்வளவு ஆர்வப்பட்டார்கள், எப்படி இரவு பொழுது அனைத்தையும் வணக்க வழிபாட்டை கழித்தார்கள். இன்னைக்கு நம்ம இளைஞர்கள்ட்ட அது போன்ற ஒன்றை பார்க்கவில்லை. இஸ்லாமிய அரசாங்கத்தை அமைக்கணும்னு சொல்றாங்களே, இஸ்லாத்துடைய 6 கடமைகள் தெரியல. ஒரு பையனை அழைச்சு வச்சு இஸ்லாமிய அரசாங்கத்தை அமைப்போம்பா, இஸ்லாம் எதை நம்பணும் சொல்லு, கேள்வி கேட்டா 6 நம்பிக்கை தெரியல. ஆமன்து அல்லாஹ்வை நம்புறது, மலக்குமா நம்புறது, மறுமை நம்புறது, 6 நம்பர் தெரியாம 6 விஷயங்கள் தெரியாமல் இஸ்லாமிய அரசாங்கத்தை அமைக்க போறோம்னு சொல்லி போறாங்களே, என்ன ஆகும்? இஸ்லாமிய அரசாங்கம் அமையுமா? இஸ்லாமிய அரசாங்கம் அமையாது, அது எங்கேயோ போய் நிற்கும். அப்ப இந்த மாதிரி இன்றைய இளைஞர்களுக்கு ஈமான் நம்பிக்கை தெரியல, தௌஹீத்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது, எப்படி தொழ வேண்டும் தெரியவில்லை. இஸ்லாம்ல தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, எதுவுமே தெரியாமல் தான் அதிகமான இளைஞர்கள் நாங்க இஸ்லாத்தை காக்க போறோம் சொல்றாங்க. ஆனா உண்மையான இஸ்லாமிய சஹாபாக்கள், சஹாபி இளைஞர்கள் எப்படி இருந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு சஹாபாக்கள் ஆர்வம் பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து அகமதுல பதிவு செய்யப்பட்ட செய்தி, ஒரு சஹாபி பள்ளிவாசலுக்கு வர்றாரு. பள்ளிவாசலுக்கு வந்தா சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு அன்சாரி சஹாபி வர்றாரு. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, யத்லு அலைக்குமுல் ஆன் ரஜுலுன் மின் அஹ்லில் ஜன்னா, இப்பொழுது உங்களுக்கு மத்தியிலே ஒரு சொர்க்கவாசி வருகிறார். சஹாபாக்கள் திரும்பி பார்க்கிறாங்க. திரும்பி பார்த்தால் ஒரு சஹாபி உலுவு செய்துவிட்டு தாடியில் தண்ணீர் நிறைய வந்து கொண்டிருக்கிறார். அவர் செருப்பை கட்டி என்ன செய்யறாரு, இடது கையில தொங்க விட்டுருக்காரு, இடது கையில பிடிச்சுக்கிட்டு தாடியில வந்து உலுவு செஞ்ச தண்ணீர் வழியே வந்துகிட்டு இருக்காரு. மறுநாள் அதே போன்று நபிகள் நாயகம் உட்கார்ந்து இருக்கும் போது நபிகள் நாயகம் அதே வார்த்தையை சொல்றாங்க, இப்பொழுது உங்களுக்கு மத்தியிலே ஒரு சொர்க்கவாசி வந்து கொண்டிருக்கிறார். சஹாபாக்கள் திரும்பி பார்க்கிறாங்க, அதே மனிதர் அதே தோற்றத்தில் வர்றாரு. மூன்றாவது என்ன செய்றாங்க, அதே மாதிரி ஒரு சஹாபி அதே நபிகள் நாயகம் சொல்றாங்க, இப்பொழுது உங்களுக்கு மத்தியிலே ஒரு சொர்க்கவாசி வருகிறார். சஹாபாக்கள் திரும்பி பார்க்கறாங்க, அதே மனிதர் என்ன செய்றாரு, அதே தோற்றத்தில் வர்றாரு. அப்ப இந்த அப்துல்லா பின் அம்ரு பின் ஆஸ், நான் வந்து ஒரு நாளைக்கு குர்ஆனை ஓதி முடிப்பேன்னு சொன்னாங்கல்ல, இந்த சஹாபி நினைக்கிறாரு இவர் சொர்க்கவாசின்னு சொன்னா இவர்கிட்ட அப்படி என்ன இருக்கும், நாம அதை மாதிரி செஞ்சு நாமளும் அந்த பாக்கியத்தை அடைஞ்சு எல்லாமே செய்றாரு. இவர் வந்து அவங்க வீட்டுக்கு போறாரு, அவர் வீட்டுக்கு போறாரு. அவர் வீட்டுல போய் சொல்றாரு, எனக்கும் எங்க வாப்புக்கும் சண்டை ஆயிடுச்சு, எங்க வாப்பட நான் சத்தியம் பண்ணிட்டேன், ஒரு மாசத்துக்கு உன் வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்லி நான் சத்தியம் பண்ணிட்டேன், நான் என் சத்தியத்தை நிறைவேற்றுறதுக்கு நீ உதவி பண்ணுங்கிறாங்க. அவர் என்ன பண்றாரு, சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு 3 நாளைக்கு நான் செய்வேன், 3 நாளைக்கு வரமாட்டேன்னு சொல்லி எங்க வாப்பட சத்தியம் பண்ணி வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன், எனக்கு நீங்க உதவி பண்ணுங்கிறாரு. சரிப்பா என் வீட்டுல தங்கிக்கிறாரு. இவரும் வீட்டுல தங்கி உட்கார்ந்து அவர் என்ன செய்யறான்னு பாக்குறாரு. அவர்கிட்ட அவர் பிரத்யோகம் எதுவுமே இல்ல.
பிரத்யோகமா எதுவும் இல்லை. என்ன பண்றாரு? சரி, இரவுலையா எழுந்து தொழுகிறாரான்னு பாக்குறாரு. இரவுல எழுந்து தொழவில்லை. இரவு என்ன செய்யறாரு? சுபுவுக்கு பாங்க சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படியே முழிக்கிறாரு. படுக்கையில கிடந்துகிட்டே என்ன செய்யறாரு? திக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. பாங்க சொல்லணும் வந்து பள்ளிக்கு தொழ போறாரு. இவர் 3 நாள் பார்த்துட்டு அவர்கிட்ட உண்மையை சொல்றாரு. எனக்கும் எங்க வாப்புக்கு எந்த சண்டையும் கிடையாது. நான் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நீங்க பள்ளிக்கு வரும்போதெல்லாம் சொர்க்கவாசியை பார்க்க வேண்டும் என்றால் இவரை பாருங்கள் இவரை பாருங்கள் சொன்னாங்க. நான் உங்களை பார்க்க வந்தேன், உங்கள்ட்ட அப்படி எதுவும் எனக்கு தெரியலையே அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த சஹாபி சொல்றாரு, நீ எங்கிட்ட வந்து என்ன பாத்தியா அதான் நான், எனக்கு அதிகமா எதுவும் கிடையாது, எங்கிட்ட எதுவும் செய்யாது, எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லி காட்டுறாரு. அதாவது நான் வந்து பணக்கார மக்களையும் பார்க்கிறேன், ஏழை மக்களையும் நான் செய்யறேன் பார்க்கிறேன். இப்படி என்னை விட செல்வம் கொளித்தவர்களை நான் பார்க்கும் போது அவர்களை வந்து இவர்களை போன்று செல்வம் நமக்கு கிடைக்கவில்லையே என்று நான் ஒருபோதும் எண்ணியது கிடையாது. எந்த ஒரு முஸ்லிமையும் நான் ஏமாற்றியது கிடையாது, எந்த ஒரு முஸ்லிம் மீதும் நான் பொறாமைப்பட்டது கிடையாது அப்படிங்கிறார். இது வேணா எங்கிட்ட இருக்கலாம். நான் என்னுடைய பழக்கம் என்னன்னு சொன்னா, எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் பொறாமப்பட மாட்டேன். அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்காரு, நமக்கு அல்லாஹ் தருவான், இப்படி நான் நினைச்சிருவேன். யாரையுமே ஏமாத்தது கிடையாது, யாரையும் நான் பொறாமப்பட்டது கிடையாது. அப்ப அப்துல்லா பின் அம்ர் இப்னு ஆஸ் சொல்றாரு, ஹாதிஹி அல்லதி பலகத் பிக்க, இதுதான் உன் நபிகள் நாயகம் சொன்னதுக்கு காரணமா இருக்கும். இவர் செயல்ல பார்க்கிறாரு, ஆனா அங்க என்ன இருக்குது? உள்ளத்துல இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு சஹாபி, அவருடைய சம்பவம். நாம் எதை சிந்திக்கணும்? அப்துல்லா பின் அம்ர் இப்னு ஆஸுடைய அந்த செயலை சிந்திச்சு பார்க்கணும். இன்றைக்கு இளைஞர்கள் வேவு பார்க்கிறோம். எதுக்கு வேவு பார்க்கிறோம்? எவன் யாரை கூப்பிட்டு ஓடுறான், எங்க யார் என்ன போனாங்க, இதுக்கு பல நாட்கள் தியாகம் பண்ணி வேவு பார்க்கிற ஆளை பார்க்கணும். இவர் இத்தனை மணிக்கு இந்த ரூமுக்கு வருவாரு, கரெக்டான செய்யணும் பிடிக்கணும், இதுக்கு வேவு பார்க்கிற மக்களை பார்க்கிறோம். சஹாபாக்கள் எதுக்கு வேவு பார்த்தாங்க? சஹாபாக்கள் இவர் சொர்க்கத்துக்கு போக நபிகள் நாயகம் சொன்னாங்களா, அப்படி இவர்கிட்ட என்ன இருக்குது, நாம் அந்த பாக்கியத்தை அடைய வேண்டும். சஹாபாக்களுடைய உறுதியை பார்க்க, சுப்ஹானல்லாஹ், இளைஞர் சஹாபாக்கள் காட்டிய உறுதியை பார்க்கும் போது அவ்வளவு உறுதி மார்க்க பிடிப்புல. இன்றைக்கு இளைஞர் எப்படி இருக்கிறோம்? இஸ்லாமிய கடமையை சொல்லி சமுதாயத்தை பிரிச்சுட்டாருங்கிறாங்க. சஹாபாக்கள் பெற்ற தாயே பயத்தாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய கொள்கையை நிலைநாட்டுவதற்காக. முஸ்லிம் என்கின்ற கிரந்தத்திலே பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல வந்து ஒரு வசனம் இறங்குது, வஸைனல் இன்சான பிவாலிதை, மனிதனுக்கு நாம் கட்டளை பிறப்பித்தோம், நாம் அவனுக்கு ஒரு அறிவுரை சொன்னோம், அவனுடைய பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும். ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹன், அவனுடைய தாய் சிரமத்தின் மேல் சிரமப்பட்டு அவனை சுமந்து பெற்றெடுத்தாள். அவனுக்கு 2 வருடங்கள் அவள் பாலூட்டி பால்குடி மறக்க செய்தாள். அனிஷ்குரிலி வழி வாலிதைக்க, நீ எனக்கும் நன்றி செலுத்து, உன்னுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்து. இது முடிய ஒரு ஆயத்து இறங்கிது. ஆயத்து வந்து இதுக்கு பிறகு நிறைய இருக்குது. இந்த வசனம் வந்து இது முடிய இறங்கிருந்தது. இறங்கின உடனே உம்மு சாயிதுடைய அபி வக்காஸ் அவங்களுடைய தாயார் அவங்க சொல்றாங்க, நான் வந்து இவர் இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு, இளைஞராப்பா இருக்கிறார். இந்த தாய் என்ன பண்றாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அவங்க சத்தியம் பண்ணிடுறாங்க, லா து கல்லிமுக அபதா, நான் வந்து சாதித்த பேசவே மாட்டேன். ஹத்தா யக்ஃபுர பிதீனி, அவர் தன்னுடைய மார்க்கத்தை விடுகின்ற வரை நான் அவரோடு பேச மாட்டேன். வலா தவுகுல வலா தஷ்ரப, நான் சாப்பிட மாட்டேன், நான் குடிக்க மாட்டேன். ஒரு சின்ன வயசுல ஒரு பையனுடைய தாய் வந்து இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணா என்ன ஆகும்? ஆக்ஷன் பண்ணா இவர் சொல்வார், நான் வரதட்சணை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க உறுதிமொழி கொடுத்துட்டு ஊருக்கு போவார். அங்க வாப்ப நெஞ்ச பிடிச்சிருவாரு. நெஞ்ச பிடிச்சோன்னு இவருக்கு என்ன செய்யும், எல்லா உறுதிமொழியும் காட்டுல பறந்துடும். உம்மா படுத்துக்கிடுவாங்களா, படுக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவாங்க. எங்க பெற்றோர் நிர்பந்தம் தாங்க முடியல, எங்க வாப்பா இப்படி சொல்லிட்டாரு, அவர் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, எங்க உமாக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு, எனக்கு ஒரு வழியே இல்ல, வாங்க வேண்டிய சூழ்நிலை ஆச்சு அப்படின்னு செய்வாரு. அதே வாப்பம்மா கண்ணகரேன்னு ஒரு பொண்ணை பார்த்து வச்சா வச்சிருங்க, இவர் வந்து கத்தியோட கொலை செய்ய கூட தயங்க மாட்டார். வரதட்சணைக்கு என்ன செய்யறாரு, நிர்பந்தம் சொல்லுவாரு. அதே வாப்பம்மா இந்த மாதிரி அவருக்கு பிடிக்காத ஒரு பொண்ணை கட்டி வச்சா எங்க வாப்பா சொல்லிட்டாங்க ஏத்துக்கிடுவாங்களா? அங்க எல்லாம் அதே தாய் தந்த சொத்தை எழுதி வைக்கணும் வச்சுக்கிடுங்க, கொலை பண்ணி எத்தனை பேர் இருக்கிறாங்க. அண்ணனை கொண்டவங்களை பாக்குறோம், பாப்பாவை கொலை பண்ணவங்களை பாக்குறோம் சொத்துக்காண்டி. அப்ப மார்க்க விஷயம் என்று வரும்போது பெற்றோர்கள் ஆக்ஷன் பண்ண என்ன செஞ்சிடறோம், கீழே விழுந்துடுறோம். ஆனா இந்த அம்மா என்ன செய்யறாங்க, உண்மையில சாப்பிட மாட்டேங்கிறாங்க, உண்மையில குடிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த சஹாபி இளம் வயது சஹாபி, இவங்களுடைய சகோதரன் இன்னொரு தம்பி என்ன பண்றாரு, அம்மா சாப்பிடுங்கம்மாங்கிறாரு. அந்த சகோதரரை அழைச்சிட்டு வாப்பாங்கிறான்.
இவர் வர்றாரு. உங்க ரசூல்ல உங்களுடைய முகமதுக்கு ஒரு வசனம் இறங்கியிருக்கு. என்ன வசனம்? பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும், பெற்றோருக்கு கட்டுப்போன்னு உங்க அல்லாஹ் தானே முகமதுக்கு அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கான். இப்ப நான் சொன்ன இஸ்லாத்தை விடுங்க. இவன் தர்ம சங்கடமாக நம்ம சொன்ன ஆயத்தை வச்சு நம்மள அடிச்சா அப்ப இவனுக்கு வந்து நான் ரசூலாட்ட போய் கேட்டு வரேன்னு வர்றாங்க. நபிகள் நாயகம் கேட்கும் போது அடுத்த வசனம் இறங்குது. வைன் ஜாஹதாக்க அலா அன் துஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்முன் ஃபலா துத்திஹுமா. உங்கள் பெற்றோர்கள் எனக்கு இணை கற்பிக்குமாறு உங்களை வற்புறுத்தினால் நீ அவர்களுக்கு கட்டுப்படாதே. ஓ சாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா. அவங்க ஷிர்க்ல இருந்தாலும் உலக ரீதியா அவங்களுக்கு அவர்கள் நல்ல முறை நடந்து கொள். அவங்களுக்கு காசு கொடுக்கணும். அவங்க ஷிர்க்ல இருந்தாலும் சரி, இணை வைப்புல இருந்தாலும் சரி, பெத்த கடமைக்காக அவங்களை கவனிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. ஆனா ஷிர்க் வைக்க சொன்னா என்ன செய்யக்கூடாது? அவர்களுக்கு நீ கட்டுப்படாதே. வத்தபி சபீலமன் அனாப இலைய. என்னை நோக்கி இறைவனாக என்னை நோக்கி திரும்பி விட்டார்களே அவர்களுடைய வழிமுறையை நீ பின்பற்று. இந்த தாய் தவறாரு. என்னுடைய தாயே, நீங்க சாப்பிடாம குடிக்காம மூத்தாயிட்டீங்க. ஒரு பேச்சுக்கு அல்லாஹ் திரும்ப உயிரை தர்றான். மூத்தான திரும்ப உயிர் வராது. ஒரு பேச்சுக்கு அல்லாஹ் திரும்ப உயிரை தர்றான். திரும்ப சாப்பிடாம குடிக்காம மூத்தாவீங்க. திரும்ப அல்லாஹ் உயிரை தர்றான். திரும்ப சாப்பிடாம குடிக்காம மூத்தாவீங்க. நீங்க 100 தடவை மூத்தானாலும் சரி, நான் என்னுடைய கொள்கையை விட மாட்டேன். எவ்வளவு உறுதி பார்க்க இப்படி யாராவது சொல்ல முடியுமா? நம்ம சஹாபாக்கள், சஹாபி இளைஞர்கள் இந்த ஓரிரை கொள்கைக்காக, சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக தாயை நோக்கி சொல்றாங்க. 100 தடவை நீங்க மூத்தானாலும் சரி, என்னுடைய கொள்கையை நான் விட மாட்டேன் என்று சொல்லி சாயித் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய தாயை நோக்கி சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தி நாம முஸ்லிம் மற்ற கிரந்தங்களை நாம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, சஹாபாக்களுக்கு இந்த ஜிஹாத் விஷயம், ஓரிரை கொள்கைக்காக, ஜிஹாத்னா மத்த கிடையாது, அந்த மாதிரி நிலை வரும்போது ஓரிரை கொள்கைக்காக அவங்க செய்த அவங்கள்ட்ட இந்த ஆர்வத்தை நாம் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு ஆர்வம்? நபிகள் நாயகம் காலத்துல வந்து சமுரா பின் ஜுந்துப் ரலியல்லாஹு, சமுரா ரலியல்லாஹு அவங்க, இவங்களுடைய வாப்பா இறந்து போயிடுறாங்க. இவங்களுடைய தாயார் என்ன பண்றாங்க? முரி இப்னு சினான் என்கின்ற ஒரு சஹாபியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவருக்கு ஒரு 15 வயசு இருக்கும். இது சமுரா பின் ஜுந்துப் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க? இவர் ஒரு 15 வயசு இருக்கும், 12-13 வயசு இருக்கும். இவர் வந்து நானும் போருக்கு வருவேன் போறாரு. போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 2 பேரும் போறாங்க. இவருடைய கூட்டாளி யாரு? ராஃபி இப்னு ஹதீஜ் ரலியல்லாஹு அவங்க, சமுரா பின் ஜுந்துப் 2 பேரும் போனா, இந்த ராஃபி ரலியல்லாஹு அவங்க வந்து கரெக்டா குறி வச்சு அடிப்பாங்க. அம்பு அடிச்சோம்னா ரொம்ப கரெக்டா அடிப்பாங்க. எவ்வளவு தூரத்துல என்ன செய்வாங்க? கரெக்டா அம்பு குறி பார்த்து அடிக்கிறதுல வந்து ரொம்ப திறமையா இருந்தாங்க. அப்ப நபிகள் என்ன செஞ்சிட்டாங்க? அவர் சின்ன வயசு தான், அதாவது போர் செய்யறதுக்கு ரொம்ப நெருக்கமான வயசு, தகுதி கிடையாது, சின்ன ஆளு தான். அவரை சேர்த்துக்கிறாங்க. இவர் சின்ன பிள்ளை ரொம்ப திறமையா இருக்காது, நம்மளும் திறமையா இருக்கும். 10 வயசுல கரெக்டா விளையாடுவோம், அடிப்பான், 6 அடிப்பான், 4 அடிப்பான். எந்த பால் போட்டாலும் கரெக்டா அவருக்கு என்ன செய்யும்? டிஃபரன்ஸ் பண்ண தெரியும். அந்த சஹாபாக்கள் எப்படி அவங்க தெரிஞ்சு பெற்றிருந்தாங்க? சின்ன வயசாக கரெக்டா குறி பார்த்து எதிரி படைய அம்பு அடிக்கிறதுக்கு திறமை அவங்களுக்கு. நபிகள் ராஃபியை சேர்த்துக்கிட்டாங்க. இவருக்கு வந்து என்னடா நம்ம கூட்டாளி தான் அவரை நபிகள் நாயகம் சேர்த்துக்கிட்டாங்க, நம்மளை விளைக்கிட்டாங்களே. இவருக்கு அந்த ஆதங்க தாங்க முடியாம தன்னுடைய தாயினுடைய கணவர், அவர் தகப்பனார் தான், தகப்பனாட்ட சொல்றாங்க, பாப்பா ரசூல்லா வந்து அந்த பையன் நம்ம சேர்த்துக்கிட்டேன், கூட்டாளி தான் அவருக்கு எனக்கு சண்டை வச்சா நான் அவரை என்ன செஞ்சிருவேன்? வீழ்த்து விடுவேன். என்னை விட அவருக்கு திறமை கிடையாது, என்ன வந்து ரசூலா விளைக்கிட்டாங்க. இவர்கள் ரசூலாட்ட போறாங்க. முரி இப்னு சினான் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலாட்ட போய், அல்லாஹ்வின் தூதரே 2 பேரும் ஒரே வயசு, நீங்க அவரை வந்து இவரை நீக்கணும், அவரை நீக்கணும். ஆனா அவரை நீங்க போருக்கு சேர்த்துக்கிட்டீங்க, என் பையன் நீங்க வந்து விளைக்கிட்டீங்களா? 2 பேரும் சண்டை வச்சு பாருங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் மல்யுத்தம் வைக்கிறாங்க. இந்த சாஹிப் என்ன செய்யறாரு? ராஃபி ரலியல்லாஹு அவங்களை வந்து வீழ்த்திடுறாரு. அவர் மல்யுத்தத்துல வந்து தோத்து போயிடுறாரு. இவர் வந்து சமுரா பின் ஜுந்துப் அவங்க வெற்றி பெற்றாங்க. நபிகள் 2 பேரும் சேர்த்துக்கிறாங்க. அவருக்கு அம்படிக்க திறமை, இவருக்கு எதிர திறமை. இவர் வந்து குத்துச்சண்டை திறமையா இருக்காரு. அந்த போர்க்களத்தில் கலந்து கொண்டு முஸ்லிமீன், முஸ்லிம்களோடு அவர் வந்து ஷஹீதானார், ஷஹீத் என்ற அந்தஸ்தை பெற்றார். பார்க்கணும், சஹாபி இளைஞர்கள் இந்த ஓரிரை கொள்கைக்காக, சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக எவ்வளவு பெரிய ஆர்வம் பாருங்க. அதுபோன்று இன்னொரு சஹாபி உமைர் இப்னு அபி வக்காஸ், இளமையான சஹாபி. இந்த செய்தி வந்து தபக்காத்துல் குப்ரா அப்படிங்கிற நூல்ல வந்து பதிவு செய்யப்பட்டது. இந்த உமைர் இப்னு அபி வக்காஸ், சயீத் இப்னு அபி வக்காஸ் சொன்ன பாருங்க, அவங்க தம்பி தான் உமைர் இப்னு அபி வக்காஸ். பத்ரு போதவர் என்ன செய்யறாரு? ஒளிஞ்சு ஓடுறாரு. சயீத் பாக்குற தம்பிய, இங்க வாடா, ஏன் பண்ணி ஒளிஞ்சு ஓடுற? பத்ரு போடல,
இவர் சொல்றாரு, இன்னி அகாஃபு யரானி ரசூல்லா என்ன பார்த்துருவாங்க பயப்படுறேன். என்ன பார்த்தா ஃபயஸ்தஸகிருனி, என்ன சின்ன பையன் நினைச்சு ஃபயருத்துனி என்ன செஞ்சிருவாங்க, திருப்பி அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் ரசூலுல்லாஹ்க்கு தெரியாம போர் படைக்குள்ள ஒளிஞ்சு போறாரு. அப்போ இவர் என்ன பார்க்கிறாரு, இவர் சொல்றாரு, ஆனா உஹிப்புல் குரூஜ் லஅல்லல்லாஹு யர்சுகுனி ஷஹாதா, நான் அந்த படையோடு வந்தா எனக்கு அல்லாஹ் ஷஹீத் ஆகக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தருவான், நான் கண்டிப்பா போருக்கு வருவேன், நபிகள் நாயகம் என்னை திருப்பி அனுப்பிவிடக் கூடாதுன்னு நினைச்சாரு. இந்த உமைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. உடனே கடைசியில் ஆள் அப்படி எப்படியோ கண்டுபிடிச்சு கொண்டு வந்தார் ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி. ரசூலுல்லாஹ் முன்னாடி கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இருச்சு திரும்பி போங்கிறாங்க. அவருக்கு ஃபக்கா உமைர், அவர் அழ ஆரம்பிச்சாரு. நான் வரத்தான் செய்வேன், திரும்பி போக முடியாது, என்னை ஷஹீதுடைய அந்தஸ்து வேணுங்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, அவருக்கு அனுமதி கொடுத்துறாங்க. சாதி சொல்லி காட்டுறாரு, ஃபகுந்து உஅகிது லஹு ஹமாயில ஸைஃபிஹி, அவருக்கு சின்ன வயசா இருக்கனால அந்த வாளை எப்படி சுழற்ற வேண்டும் என்பதை நான் அவருடைய வாளுடைய சுமையை நான் அவரோடு சேர்த்து கட்டி வச்சேன், வாளை கரெக்டா பிடிக்கணுங்கிறதுக்காண்டி அது சொல்லி காட்டுறாரு. வயசு எத்தனை இருக்கும், வஹுவ இப்னு சித்தி அஷர்த சனா, 16 வயசு. எத்தனை வயசு, 16 வயசுல கத்தலகு அம்ரு இப்னு அபுத், அவரை எதிரி குறைசி படையை சார்ந்த அம்ரு இப்னு அபுத் என்பவன் அவரை கொலை செய்தான். அவர் ஷஹீதான பத்ர் போர்ல கொல்லப்பட்ட சஹாபி. அல்லாஹ் முன்பாவங்களையும் பின்பாவங்களையும் மன்னித்தான் சொல்றான் பாருங்க. அப்படிப்பட்ட சஹாபி அவர்கள் உமைர் இப்னு அபி வக்காஸ் அவர்கள். அப்ப அவங்க எந்த அளவுக்கு சிறிய 16 வயசா இருக்கும் போதே மிகப்பெரிய ஒரு தியாகம், அல்லாஹ்வுக்காக ஜிஹாத் செய்ய வேண்டும். அது போன்று இன்னும் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். உசாமா பின் ஸைத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வளர்ப்பு குழந்தை ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி எந்த அளவுக்கு அழைக்கப்பட்டாங்க, ஸைத் பின் முஹம்மது அழைக்கப்பட்டாங்க, முகமதுடைய மகன் ஸைத்னு சொல்லி. அப்பதான் நபிகள் தடை பண்றாங்க. அந்த அவங்களுடைய ஸைதுடைய மகன் தான் யாரு, உசாமா. இந்த உசாமா பின் ஸைத் அவங்க இளமையா இருக்கும் போதே நல்ல திறமை, அறிவு அவங்களுக்கு. இந்த அறிவின் காரணமாக, திறமையின் காரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, பெரிய பெரிய சஹாபாக்கள்லாம் இருக்கும்போது இவரை படைக்கு தலைவரா நியமிக்கிறான், அமீரா நியமிக்கிறான். ஒரு சின்ன வயசு 20 வயசு சஹாபிய 60 வயசு பெரிய பெரிய சஹாபாக்கள் இருக்கிற படைக்கு அமீரா நியமிச்சு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு என்ன, நம்ம இவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறோம், இவ்வளவு பெரிய பெரிய பழுத்த பழங்கள் எல்லாம் இருக்கும் போது ஒரு சாதாரண ஒரு சின்ன ஆளை தலைவரா நியமிக்கிறாங்களே அப்படிங்கிற என்ன சஹாபாக்கள் நபிகள் நாயகத்துக்கு காதுக்கு வருது. காதுக்கு வந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மெம்பர்ல ஏறாங்க, இன் ததஅனு ஃபீ இமாரத்திஹி, நீங்க அந்த உசாமா பின் ஸைதுடைய அவருடைய தலைமை பொறுப்பில் அவரை குறை கூறுகின்றீர்களா, சிறுவர் என்று சொல்லி இளைஞர் என்று சொல்லி அவரை நீங்கள் குறை கூறுகின்றீர்களா, இவருடைய தந்தையை நான் அமீராக நியமிக்கும் போதும் நீங்கள் இதே குறையை சொன்னீர்கள் என்று சொல்லிவிட்டு, வைமுல்லா அல்லாஹ்வை சத்தியமாக சொல்கிறேன், இன்கான லஹலீகன் லஹா, இவர் அந்த படை தளபதியாக இருப்பதற்கு, படைக்கு அமீராக இருப்பதற்கு இவர் தகுதியானவர் தான் என்று நபிகள் நாயகம் 3 தடவை அல்லாஹ் என்ன செய்றாங்க, சத்தியம்னு சொல்லி காட்டுறாங்க. அப்ப உசாமா பின் ஸைத் அவர்கள் இளைஞராக இருக்கும் போதே ஒரு மிகப்பெரிய படைக்கு என்ன செய்றாங்க, தலைமை தாங்கி செல்றாங்க. அபூஜஹல் கொல்லப்பட்ட, அபூஜஹல் இஸ்லாத்துடைய எதிரி, அந்த எதிரியை கொன்னது யாரு, 2 சஹாபி இளைஞர்கள் தான். அப்ப சஹாபாக்களுடைய இளமை பருவத்தை இன்னும் ஏராளமா சஹாபாக்கள் இளமை பருவத்தில் இஸ்லாத்துக்காண்டி அவங்க செய்த தியாகத்தை நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். அப்ப உண்மையான ஒரு முஸ்லிம் இளைஞன் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும், நமக்கு முன்மாதிரி வேற யாரும் கிடையாது, எந்த அறிஞரும் கிடையாது. சஹாபாக்கள் நபிகள் நாயகத்திடம் பாடம் பயின்றார்களே, அந்த சஹாபி இளைஞர்கள் நபிகள் நாயகத்தின் முன்னிலையில் எப்படி இளமை பருவத்தை கழித்தார்களோ, அதுபோன்று சஹாபாக்கள் எதற்கு தியாகம் செய்தார்களோ அதற்காக தியாகம் செய்யக்கூடிய மக்களாக, சஹாபாக்கள் எந்த மார்க்க கல்விக்கு ஆர்வம் காட்டினார்களோ அந்த மார்க்க கல்விக்கு ஆர்வம் காட்டக்கூடிய இளைஞர்களாக, இன்றைக்கு உள்ள ஆபாசங்கள், அசிங்கங்கள், கேளிக்கைகள், வீணான விஷயங்கள் இவற்றையெல்லாம் தவிர்த்து இறையச்சத்தோடு முறையாக அல்லாஹ்வை ஐவேளை தொழுது இறைவனுக்கு மாற்றமில்லாத காரியங்களிலே பங்கெடுத்து வாழக்கூடிய இளைஞர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும். அப்படி இளமை பருவம் இருக்கு பாருங்க, இந்த இளமை பருவம் தாண்டவங்க இந்த பாக்கியம் கிடையாது. ஒரு பாக்கியம் இருக்கு, நம்ம சொல்லியிருக்கோம். மறுமை நாள்ல புகாரி 660 ஹதீஸ், மறுமை நாள்ல அல்லாஹ் என்ன செய்யறான், 7 சாராருக்கு எந்த நிழலுமே இருக்காது. நிழலே இல்லாத அந்த மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அரிசி நிழல் மட்டும்தான் இருக்கும். அதுல ஒரு 7 சாராருக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான். அந்த 7 சாராரில் ஒரு சாரார் யார், ஷாபுன் நஷா ஃபி இபாதத்தி ரப்பிஹி
தன்னுடைய இளமை பருவத்திலேயே வணக்க வழிபாட்டில் திளைத்த இளைஞன். அப்படி வணக்கி இளமை பருவமாக இருக்கும் போதே பெரிய பெரிய நிறைய சகோதரர்களுக்கு 40 வயசு தௌஹீது புரியும், 50 வயசு தௌஹீது புரியும். ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை. இளைஞர்களுக்கு இளமை பருவத்திலேயே தௌஹீதை புரியக்கூடிய ஒரு அருமையான பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். தௌஹீத் இல்லாம எவ்வளவு தொழுதாலும் அது தொழுகை ஆகாது. ஓரிரை கொள்கையை விளங்காம எவ்வளவு நோன்பு வச்சாலும் நோன்பு கிடையாது. தௌஹீதை விளங்கிட்டு செய்யறோம் பாருங்க, அதுதான் நன்மையாக செய்யும் மாறும். அப்ப அப்படிப்பட்ட தௌஹீதை விளங்கக்கூடிய இளைஞர்களை அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கின்றான். இன்றைய குழப்பமிக்க காலகட்டத்தில் இது போன்ற குழப்பங்களை தலையிடாம அல்லாஹ்வை முறையாக குர்ஆனை படித்து அதை மக்களுக்கு பிரச்சாரம் செய்து தௌஹீதை பிரச்சாரம் செய்து இந்த தௌஹீதுக்கு எதிராக எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அதை சமாளித்து திறமையாக மக்களுக்கு மத்தியிலே உண்மையான கொள்கையை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இளைஞர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்